බල ඇති දෙවියන් වහන්සේ ඔබට අනේක වාරයක ස්තුති ප්‍රශංසා වේවා මේ දවස නිසා. எல்லா வல்லமையுள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ඔබ වහන්සේ අපට මේ සවස් වේලාවේ කතා කරමින් එළිදරව්ව මැනව ඔබගේ වචනය අසන අය සතුරුලා අප දෙන්න ඔබගේ හස්තය යටතට එන්නම්. ඔබ වහන්සේ මෙතෙන් පටන් ක්‍රියාත්මක වන සේක්වා ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුද නාමයෙන්. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ரகசியத்தை வெளிப்படுத்தும், அதை கேட்க செய்யும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் கேட்கிற அடியாரையும் பேசுகிற வேலையை எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் கிரியை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். අපි වාඩි වෙමු. நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ස්වාමීන් වහන්සේ තුල සතුටු වෙනවා යහපත් සවස් වේලාවක දේව අභිමුඛයේ සිටින ලැබීම. கர்த்தருக்குள்ளாக இனிமையான ஒரு மாலை பொழுதிலே நாங்கள் இருக்க தேவன் தந்த கிருபைக்காக நான் மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிக்கின்றேன். අපි ඊට සාර්ථක වූ සතියක් අවසන් කරලා මේ සතියට ආවේ. මක් නිසාද දෙවියන් වහන්සේ බොහෝ යහපත් දේ සභාව මැදියේ කළා. நாங்கள் அழகான சில காலங்களை கடந்து வந்திருக்கிறோம். நன்மையான காரியங்களை சபையிலே தேவன் செய்திருக்கின்றார். මා ඒ තුල මා කැමති ස්තුතිය පිරිනමන්න සභාවට බෝපිටිය දේවස්ථානයේ තනා නිම කරගන්නට යාඥාවෙන්ද ඒ වගේම ශ්‍රම ශක්තියෙන්ද ඒ වගේම ද්‍රව්‍යමය උපකාර වලින් සහ මූල්‍යමය උපකාර වලින් මුදල් වලින් එකිනෙක කෙනා දෙන ලද සියලු සහයෝගය ගැන මා ස්තුතිය පිරිනමන්නට කැමතියි. அண்மையிலேயே கடந்த வாரத்திலே எங்களுடைய போபிடி என்றான இடத்திலே இருக்கிறான தேவாலயத்தை நாங்கள் கர்த்தருக்குள் அர்ப்பணித்தோம். அதற்கு பண உதவி அல்லது சரீர உதவி இப்படியான பல காரியங்களை செய்த தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ඒ වගේම අපි EMTI පාඩම් මාලාවේ 18 වෙනි අදියරත් සාර්ථකව අවසන් කරගත්ත ස්වාමීන් වහන්සේගේ විශේෂිත අභිමුඛයක මාය ගැන දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. அதே வண்ணமாக எங்களுடைய வேத பாடத்தொடராக EMT என்றான வேத பாடத்தையும் கூட கடந்த வாரத்திலே நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். අපට දැන් තිබෙන මූලිකම ඉලක්කය තමයි මෙතෙන් පටන් ඉදිරියට 2016 වර්ෂයේ කූඩාරම් මංගල්‍යයට සභාවක් හැටියට අපි සූදානම් ලැබීම. அது ஏனென்றால் அடுத்ததாக 2016 வருடத்திலே எங்களுடைய கூடார பண்டிகை இருக்கின்றது. அதற்கு சபை ஒருமித்த வண்ணமாக ஆயத்தப்படுவதாக இருக்கின்றது. අපි එහිදී මේ වෙද්දී දින වෙන් කරලා තිබෙන්නේ අගෝස්තු මාසයේ දෙවෙනි සතිය 8 9 10 සහ 11 යන දින වල කූඩාරම් මංගල්‍ය සමරන ස්ථානය තාම නිල වශයෙන් ප්‍රකාශයට ලක් කරලා නැහැ. நாங்கள் அந்த கூடார பண்டிகை 2016 வருடம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரமாகிய 8 9 10 11ஆம் தேதிகளிலே நடத்தியிருக்கின்றோம். ஆனால் இன்னும் நாங்கள் எங்கு வைக்கப் போகின்ற இடத்தை நாங்கள் குறிப்பிடவில்லை, தெரிவு செய்யவில்லை. අපි මේ වර්ෂයේ කූඩාරම් මංගල්‍ය තේමාගත කරගෙන තිබෙන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මුල් සභාව තුල තිබුණු ක්‍රිස්තියානි ලක්ෂණ නැවත වතාවක් ඇති වී සභාව ව්‍යාපෘත වී පිබිදීම හට ගන්න ඕනයි කියන තැන. அதனுடைய நாங்கள் தலைப்பாக வைத்திருக்கிறேன் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாட்களே ஆதி சபை எவ்வாறு இருந்ததோ அந்த குணாசீலம் உள்ள சபையாக மாற வேண்டும் என்பது. අපි දැන් සති කීපයක් තිස්සේ බදාදා දේව මෙහෙන් අපි කතා කරගෙන ආවේ යේසුස් වහන්සේගේ සභාව තුල සිටින්නේ කවුද? ඒ කුමන චරිතද? ඔවුන් තුල තිබෙන්න ඕන බයිබලීය ඉගෙන්වීම මොකක්ද කියන එක. என்னால் நாங்கள் கடந்த 2-3 வாரங்களாக கிறிஸ்துவனுடைய சபையில் இருக்கிற குணாசீலம் என்ன என்பதை குறித்து நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றோம். අපි අද දවසේ කතා කරන්න යනවා අපි ජල බෞද්ධස්මය ගැන කතා කරලා අවසන් කෙරුවා. ජල බෞද්ධස්මය කොයිතරම් වැදගත්ද கிறிஸ்துஸ் වහන්සේගේ සභාවට කියන එක. என்றால் நாங்கள் கடந்த வாரங்களில் அநேக காரியங்களை குறித்து பேசினோம், ஞானஸ்தானத்தை குறித்தும் பேசினோம். ஏனென்றால் ஞானஸ்தானம் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்பதை குறித்து. අද ලෝකේ கிறிஸ்துஸ் වහන්සේගේ සෙනග ඒකරාශී වෙන ස්ථානවල ඉන්න කිතුණු සෙනග විවිධාකාර අදහස් සහ මතිමතාන්තරවල තමාගේ ඇදහිීම කරමින් යනවා. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவரான போதிலும் கூட ஒவ்வொருவரும் பலவிதமான நோக்கங்கள் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். සමහරක් අය ක්‍රිස්තුස් වහන්සේ විසින් ප්‍රකාශයට පත් කළ ඉගෙන්වීම් අත්හැර දමලා තම තමන්ගේ අදහස් සහ තම තමාගේ සිතට හරි කියන හිතුවක්කාර දේවල් ක්‍රියාත්මක කරන සභාව තුල එවිට ඒ සභාව පළ දරන්නේ නැහැ, ඒ සභාව වර්ධනය වෙන්නේ නැහැ. ஆகவே நாங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய மூல உபதேசமாக உபதேசித்து விட்டு தங்களுடைய விருப்பத்தின்படி ஏற்பட்டிருத்துக் கொண்டான காரியங்களை கை கொண்டவர்களாக இந்நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
නමුත් යේසුස් වහන්සේගේ ඉගෙන්වීම අපි තේරුම් ගන්න ඕනේ. අපි බලන්න ඕනේ ඒක යේසුස් වහන්සේ විසින් කීවාද? ඒ වගේම යේසුස් වහන්සේගේ ගෝලයෝ විසින් ඒක පිළිපැද්දාද? එමෙන්න යේසුස් වහන්සේගේ ගෝලයෝ විසින් ලිපි හරහා අනෙකුත් කිතුණු සභාවට නියෝගයන් සහ ස්ථීර කරමින් කතා කළාද කියන අංශ තුනම බලන්න ඕන යේසුස් වහන්සේගේ ඉගෙන්වීම තේරුம் ගන්නට. இந்நாட்களிலே சபையை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த சபையிலான உபதேசங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று இயேசு கிறிஸ்து சொன்னதுதானா? இரண்டாவது இயேசுடைய சீஷர்கள் கை கொண்டதுதானா? மூன்றாவது இயேசுடைய சீஷர்கள் எழுதி அல்ல நிருபங்களாக சபைக்கு கொடுத்தவைதானா என்பதை நாங்கள் தெரிந்து நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். අද බොහෝ දේව සභාවන් වල ශුද්ධාත්මයන්න් වහන්සේ ගැන කතා කළාට ඔවුන් ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ තිබෙන සැබෑ හරය එමෙන්ම සැබෑ බලය අත් නොදැක නිකන් ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ නම පමණක් සඳහන් කිරීම බොහෝ සභාවන් වල දකින්න තිබෙන දුර්වලකම. இன்றைக்கு அநேக சபையில காணக்கூடிய பலவீனமான ஒரு காரியம் என்னவென்றால் பரிசாவியை குறித்து பேசுவார்கள். ஆனால் பரிசாவியை குறித்தான வல்லமையோ வரங்களோ அதனுடைய செயல்பாடுகள் அங்கே சபையிலே காணப்படுவதில்லை. ලෝකයේ බොහෝ ස්ථානවල දැකලා තිබෙනවා ඔවුන් නමස්කාරය තුලදී ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ පැමිණීමට වඩා සංගීත භාණ්ඩවල සහ පුද්ගලයන්ගේ හඬ ශබ්ද වලින් සභාව ජ්වලිත කිරීමට වෙරදරනවා. නමුත් ශුද්ධාත්මයන්න් වහන්සේ එම ස්ථානයේ නැති බව බොහොම පැහැදිලිව පෙනෙනවා. இன்றைக்கு அநேக சபைகளிலே ஆராதனை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்தாவினுடைய செயல்பாடுகள் காணப்படுவதில்லை. ஆனாலோ அங்கே வாத்திய கருவியுடைய இசை சத்தங்களும் அல்லது மனிதனுடைய சத்தங்களுமே அதிகமாக காணப்படுகிறது. பரிசுத்தாவினுடைய செயல் அங்கே இல்லை. අපි එකිනෙක කෙනා අපි දරන මතවල පිහිටා නොසිට දේව වචනය තුල සඳහන් කරන දේවල් වලින් අපේ තිබෙන අඩුපාඩු සදා ගනිමින් ක්‍රිස්තුස් වහන්සේට වෙන්වුණු සෙනග ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව ඒ සභාව ක්‍රිස්තුස් වහන්සේගේ වාක්‍ය මත ගමන් කරනවාද කියලා බලන්න ඕන. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு பாகுபாடுகளை நாங்கள் விட்டுவிட்டு சபையானது கிறிஸ்துவோட உபதேசத்திலும் அல்ல கிறிஸ்துவ குணாதிசயத்துக்குள்ளும் சபை வளர்ந்து வருகிறதா என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். මද දවසේ කතා කරන්නට යන්නේ ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ පැමිණීම පිළිබඳව යේසුස් වහන්සේ සඳහන් කළ දේවල් සහ මුල් දේව සභාව තුල ශුද්ධාත්මයන්න් වහන්සේ සිටිය බවට දකින්න තිබෙන ලක්ෂණ මොනවද කියන වලින් කොටසක්. என்றால் இந்நாட்களில் பரிசுத்தாவியானவர் ஆதி நாட்களிலே சபையிலே எவ்வாறு கிரியை செய்தார் எவ்வாறு இருந்தார் என்பதை குறித்து வேத வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை குறித்து நாங்கள் சிலவற்றை பார்க்க போகின்றோம். බොහෝ දේව සභාවල අද මතයක් දරන්න පටන් අරන් තිබෙනවා ජල බෞතිස්මය පමණක් ලැබුවාම ඇති ශුද්ධාත්ම බෞතිස්මයක් කියා දෙයක් බයිබලයේ තුල අඩංගු නැහැ. ජල බෞතිස්මය ලැබුව ගමන් ශුද්ධාත්ම බෞතිස්මයත් මනුෂ්‍යයාට තිබෙනවයි කියන ඉගෙන්වීමක් லோகே மனுஷோ தரமின் சிறினோ. இந்நாட்களிலே சபையிலே பார்க்கும் பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் போதும், அத்தோடு கூட பரிசுத்தாவி எங்களுக்குள்ளே வந்து விடுகிறார் என்றதான நோக்கம் அல்லது குறிக்கோள் கொண்டதான அநேக நாட்களிலே சபைகளுக்குள்ளே காணப்படுகின்றார்கள். ඒ මතය කොයිතරම් දුරට හරිද වැරදිද කියන එක දේව ලියවිල්ල තුලින් ගමන් කරගෙන යද්දී අපිට පෙනෙන්න යනවා. அந்த நோக்கங்கள் அல்ல அபிப்பிராயங்கள் எந்த அளவுக்கு சரியோ அல்ல தவறோ என்பதை குறித்து வேத வார்த்தையை நாங்கள் பார்த்து கொண்டு வரும்பொழுது நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். එම නිසා සභාවන් ජල බෞතිස්මය සහ ශුද්ධාත්ම බෞතිස්මය කියන විශේෂිත බයිබල් ඉගෙන්වීම් දෙක නිතර සභාව තුල ක්‍රියාත්මක කිරීම නවත්වා ඉන්න සෙනගත් එක්ක සුවවීම ඒ වගේම විවිධාකාර නමස්කාරයට පමණක් අඩංගු ක්‍රියාවලියන් එක්ක සභාව ගමන් කරන්න පටන් අරන් තිබෙන ඒකේ ප්‍රතිඵල සභාව තුල පිවිදීම මෙන්ම සභාව තුල ස්ථිරත්වයක් මඟ පෙන්වීමත් සභාවට නැති වී තිබෙනවා. நாட்களே பரிசுத்தாவினுடைய காரியங்களை அல்லது வல்லமை அபிஷேகங்களை விட்டுவிட்டு அதுக்குள்ளான செல்வன சுகப்படுத்துதல் அப்படியான வரங்களை குறித்து பேசுவதோடு கூட போகின்றது. ஆகவே அந்த சபைக்கிலே ஆராதனையில் இருக்கவனியான தனித்தத்துவ தன்மை அங்கே காணப்படுவதில்லை. අපි යොහන් සුභාරංචියේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි වචනය සහ 17 වෙනි වචනය බලන්ට යනවා. කෙසේද යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපිට කතා කළේ ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ පැමිණීම මේ ලෝකෙට. இயேசுவானவர் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியான இந்த பூமிக்கு வருவது எவ்வாறு, அவர் செயல்படுவது எவ்வாறு என்பதை குறித்து அங்கே பேசுகின்றார். ඔබම එක දෙයක් මතක තබා ගන්න ඕන, මේ පරිච්ඡේදයට එද්දී යේසුස් වහන්සේ බෞතිස්මය මිනිස්සෙන්ට ලබා දී හමාරයි. ඉන්ද්‍රස්ථානවල
இந்த இடத்திலே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சபைக்கு ஞானசானம் என்பதை அறிமுகப்படுத்தி அல்லது கொடுத்தோ முடிந்தாகிவிட்டது. ඒ වගේම යේසුස් වහන්සේගේ ගෝලයින් පවා බෞතිස්මයට අන්තර්ගතයි. அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களும் கூட இந்த ஞானசானத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டு இருக்கின்றார்கள். ජල බෞතිස්මය තුලම ශුද්ධාත්ම බෞතිස්මය තිබෙනවයි කියන ඉගැන්වීම යේසුස් වහන්සේ දරුවා නම් උන්වහන්සේ නැවත ශුද්ධාත්මයන් වහන්සේව පිළිගන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බෞතිස්මය අවශ්‍යයි කියන දේ උන්වහන්සේ කතා කරන්න උවමනා නැහැ. என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் ஞானசானத்து கூடாக பரிசுத்தாவி பெருமாயிரோ கிடைக்கும் என்று இருந்தால் இயேசுவானவர் பரிசுத்தாவி வரவன் கிடைக்க வேண்டும் என்று மீண்டுமாக பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது. බොහෝ අය තමාගේ මතය ඉගෙනවීමක් හැටියට ගේන්ට වෙරදරන යුගයක තමයි ඔබ මා සභාව තුල ජීවත් වෙන්නේ ලෝකේ. இந்நாட்கள் உலகத்திலே அப்படியான சில அபிப்பிராயங்களை கொண்டவர்களாகவே நாட்கள் எங்கள் மத்தியிலே சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපි වෙතට එන්නේ කවුරු ඉල්ලන නිසාද කවුරුන් විසින් කියු නිසාද කියන එක ප්‍රථමයෙන් තේරුම් ගන්න ඕන. முதலாவதாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிசுத்தாவியானவர் யார் வேண்டிக் கொண்ட நிமித்தம் அல்லது யார் கட்டளையிட்டு அதன் படி வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். මේක හරි වැදගත් වෙයි ශුද්ධාත්ම රැලි මෙහෙවන දාසයින්ටත් ඒකට පංගුකාරකම දෙන අයටත් ඒකේ රහස දැනගත්තාම ශුද්ධාත්මයේ වැగిරෙනවා ශනිකව. ஏனால் பரிசுத்தாவின் கூட்டங்களை நடத்துகிறவர்கள் அதிலே இணைந்திருக்கின்றவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தாவின் கூட்டங்களான மிக வல்லமையுள்ளதாக இருக்கும். දේව දාසයෝ ශුද්ධාත්මයේ ඉල්ලා දීමක් කරන්නේ නැහැ. ஏனால் ஊழியக்காரர்கள் பரிசுத்தாவியை வேண்டி நிற்பதில்லை. දේව දාසයෝ ශුද්ධාත්මයේ ඉල්ලා දෙන්ට ගියොත් මිනිස්සු අතර ශුද්ධාත්මය වැగిරෙන්නේ නැහැ. ஏனால் மனிதர்கள் அல்ல ஊழியக்காரர்கள் பரிசுத்தாவியை கேட்டு பெற்றுக் கொடுப்பார்கள் அபிஷேகம் ஊற்றப்படுவதில்லை. දැන් කෙනෙකුට ප්‍රශ්නයක් එන්න පුළුවන් එහෙනම් පේරිතෝ ගිහිල්ලා අත තබද්දි කොහොමද ශුද්ධාත්මය ආවේ? ஏனால் ஒருவருக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது ஊழியர் போய் கை வைக்கும் பொழுது விடுதலைனா அது ஒரு வித்தியாசமானது. ශුද්ධාත්මය පැමිණෙන්නේ 16 වෙනි වචනේ හැටියට මම පියාණන් වහන්සේගෙන් ඉල්ලන්නේ. இங்கே 16 வசனம் கூறுகிறது நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். කවුද මෙතන මම කියන්නේ? இந்த இடத்தில் நான் என்று யாரை கூறுகிறார்? මේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සඳහන් කළ වචනේ. இதை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். එවිට அப்பொழுது උන්වහන්සේ නුබලා සමග සදාකල්ම සිටින පිණිස என்றென்று உங்களோடு இருக்கும்படியாக වෙන සැනසිලි කාර්යක නුබලාට දෙනසේක. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். පළවෙනි දේ තමයි ශුද්ධාත්මය ඉල්ලා අප වෙතට නිදහස් කරනු ලබන්නේ යේසුස් වහන්සේ. முதலாவதாக பரிசுத்தாவி எங்களிடம் கேட்டு பெற்றுக் கொடுப்பது இயேசுவாக இருக்கின்றார். ලෝකේ යමෙක් ශුද්ධාත්ම බෞතිස්මය ප්‍රතික්ෂේප කරනවා නම් ඒ කෙනා ප්‍රතික්ෂේප කරන්නේ යේසුස් වහන්සේගේ ලියවිල්ල. இந்த பூமியிலே ஒருவர் பரிசுத்தாவியானவரை நிராகரிப்பாரா இருந்தால் அவர் இயேசுவையே நிராகரித்து விடுகிறார். උන්වහන්සේ පමණක්ම පියාගෙන් ඉල්ලා දෙන දෙය ගැලවීම හා සමානව ශුද්ධාත්ම බෞතිස්මය අපි සලකන්ට ඕන. அந்த இடத்துல இயேசுவானவர் பெற்றுக் கொடுக்கின்ற பரிசுத்தாவி என்னும் பொழுது அது ரட்சிப்பை போன்றதாகவே இருக்கின்றது. ඇයි හේතුව ශුද්ධාත්මයන් වහන්සේ පැමිණියාම උන්වහන්සේ සදාකාලිකයි. ஏனால் பரிசுத்தாவியானவர் வந்துவிட்டால் அவர் நித்தியமானவராகவே இருப்பார். ශුද්ධාත්මයන්ෝ සදාකාලිකව අප සමග සිටින තැනන් වහන්සේ. இந்த பரிசுத்தாவியானவர் நித்தியமாக எங்களோடு கூட இருக்கின்றவராக இருக்கிறார். එසේනම් ප්‍රේමවන්තයනි අපි පැහැදිලිවම බයිබලි ගැන්වීම තේරුම් ගත යුතුයි. ශුද්ධාත්මය වැగిරවීම ශුද්ධාත්මය තුල බෞතිස්මය මේ ක්‍රියාව සභාව තුල දකින්ට ඕන ஆத்மிக லட்சணம். ஏனால் பிரியமானவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஞானஸ்நானம் என்பதும் அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் என்பதும் சபைக்குள்ள நித்தியமாக இருக்க வேண்டிய காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். විදාත පවසනවා ඒ සනසිලි කාර්යානෝ அந்த சத்திய ஆவியானவரை සත්‍යතාවේ ආත්මයන් වහන්සේ சத்திய ஆவியானவரை උන්වහන්සේව පිළිගන්න ලෝකයට බැරිය. அவர்களை உலகம் அறியாதிருக்கின்றது. කවුද ලෝකයා? யார் இந்த உலகத்தார்? ලෝකයේ අධිපතියාගේ අදහස් දරන අයට ශුද්ධාත්මයන්ව පිළිගන්න බෑ. ஏனால் உலகத்தின் அதிபதி என்றான நோக்கங்களை கொண்டவருக்கு பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගත් හදවත තමයි ශුද්ධාත්මයන්ව පිළිගන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயத்துக்கு மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள முடியும். අපි ඊළඟ සතිවල කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා යේසුස් වහන්සේව මහිමයටපත් කරන්නේ කොහොමද ශුද්ධාත්මයන් වහන්සේ කියන එක. அடுத்த வாரங்களிலே மகிமை அந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த போகின்றார் எப்படி பரிசுத்த ஆவியானவர் என்பதை பார்க்க போகிறோம். ඒ නිසා නොබෝ කලකින් මේ පැමිණෙන කුඩාරම් මංගල්‍යයේදී අපි සභාවක් හැටියට ශුද්ධාත්ම බෞතිස්මය ගැන උවමනාවෙන් සැලකිල්ලෙන් මිනිස්යන්ව ඇතුල් කිරීමට වෙරදරන නමක් නිසාද මිනිසු ජල බෞතිස්මය ගැන සලකන්නේත් නැහැ. ශුද්ධාත්ම බෞතිස්මය ගැන සලකන්නේත් නැහැ. මිනිස්යාට උවමනා වෙලා තිබෙන්නේ ආශිර්වාද මත්ත පවණක් දුවන්ට.
நாங்கள் இந்த கூடார பண்டிகையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தை குறித்து முற்றுமாக கற்றுக் கொடுக்க போகின்றோம். இந்நாட்களில் அது அவர்களுக்கு தேவைப்படுவதில்லை, ஆசீர்வாதம் மாத்திரமே அவர்களுக்கு அங்கே தேவைப்படுகின்றது. සභාවේ කොච්චර පැරණි අය ඉන්නවද තාම සුද්ධාත්ම බෞද්ධිස්මයට අඩංගු නැහැ. இன்றைய பரிசுத்தாவியை பெறாத பழைய விசுவாசிகள் சபையில் இருக்கின்றார்கள். මේ අයට තමයි දෙවියන් වහන්සේගේ භාෂාව සහ හඬ තේරෙන්නේ නැත්තේ කිව්වට කීකරු වෙන්න දන්නේ නැහැ. සිත ඇතුලේ සැකය. ஏனால் අදහස් මත ඔක්කොම එන්නේ Tamanට දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ නැති නිසා. ஏனால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதும் புரிந்து கொள்வதும் இல்லை என்றால் பரிசுத்தாவி இல்லாதபடியினால் அதனால் அவர் விளங்கிக் கொள்வதே இல்லை. මෙතන කියනවා ඊළඟට 17 නුඹලා උන්වහන්සේ අඳුරන්න ඔය මක්සද උන්වහන්සේ නුඹලා සමග නැවතී සිටිනසේක නුඹලා තුල සිටිනසේක. உலகம் அந்த சத்தியாவியானரை காணாலும் அறியாமலும் இருக்கின்றபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர்கள் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் அவரை அறிவீர்கள். යේසුස් වහන්සේ කිව්වා උන්වහන්සේ නුඹලා තුල සිටිනවා. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் ඒ பண்ணுகிறார். වගේම නිතරම නුඹලා සමග සිටිනවා. எப்பொழுதும் அவர் உங்களுடைய கூட இருக்கின்றார். ඔබ දන්නවද ශුද්ධාත්මයන් වහන්සේ මිනිසෙක් සමග සිටිදී මනුෂ්‍යය නිතරම දැනගන්න තියෙනවා. ஏனால் ஒரு பரிசுத்தாவியான ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் எப்பொழுதும் அவனுக்குள்ள ஒரு அறிவு இருக்கின்றது. එතනදී තමයි සමහරක් සංඥාවන් නිකුත් වෙන මෙන් දැනගැනීමේ දීමනාවන් ශුද්ධාත්ම බලය තුල පාවිච්චි වෙන්නත් හේතුව. அந்த நேரத்திலே தான் அந்த பரிசுத்தாவியின் மூலமாக பாவிக்கப்படுகின்ற அவருக்குள்ள ஒரு அறிவு வெளிப்படுகின்றது. එම නිසා ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බෞතිස්මේ නැතුව යන්න හැදුවොත් හරියට තටු නැතුව පියාඹන්ට හදන පක්ෂියෙක් වගේ. ஆகவேதான் கிறிஸ்துவ சபை என்பது பரிசுத்தாவி இல்லாமல் செயல்படுமானால் அது சிறகுகள் இல்லாமல் பறக்க முயற்சிக்கின்ற ஒரு பறவைக்கு ஒப்பாகவே இருக்கும். යමෙකුට ඒ අත්දැකීම නැති නිසා ඒක විවේචනය කරන්න හෝ ප්‍රතික්ෂේප කරන්න හොඳ නැහැ. சிலருக்கு அந்த அனுபவம் இல்லாதபடியினால் அதை நிராகரிக்கவோ விமர்சிக்கவோ கூடாது. දැන් මේක තමයි යේසුස් වහන්සේ පවසපු කාරණාව. இதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகின்றார். ඊළඟට බලන්න යනවා 25 සහ 26 තුල තිබෙන තවත් වැදගත් කාරණා කීපයක්. ඊට පස්සේ අපි ක්‍රියාපොතට යනවා. அடுத்து 25ஆம் 26ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதன் பின்பு நாங்கள் அடுத்த காரியங்களை நாங்கள் குறித்து வாசிக்க போகின்றோம். ඔබ දන්නවද දේව වචනය ඉගැන්වීම සහ එය එළිදරව් වීම වෙන්නේ මිනිසෙක්ගේ තිබෙන ස්වාභාවික ඥානයෙන් නොවේ. ඒක ශුද්ධාත්මයන් වහන්සේ ගෙන දෙන එළිදරව්වක් බයිබල් ඉගැන්වීම. என்னால் வேத்துள்ள ரகசியங்கள் ஜனங்களுக்கு உணர்த்தப்படுதோ கற்றுக் கொடுக்கப்படுதோ மனதினுடைய ஞானத்தினால் அல்ல, அங்கே பரிசுத்தாவியானுடைய கிரியை நிமித்தமாகவே வெளிப்படுகின்றது. එම නිසා සභාව තුල ශුද්ධාත්මයෙන් පිරුණු සෙනඟක් සිටින්න ඕන. ශුද්ධාත්මයෙන් පූර්ණ වෙච්ච කෙනෙක් කතා කරන්න ඕන. එවිට තමයි කෙනෙකුට තේරුම් ගැනීමේ සත්‍යතාවය පිළිගැනීමේ ශක්තිය එන්නේ. ஆகவே சபையானது பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்க வேண்டும். அதை வண்ணமா நடத்துகிறோம் பரிசுத்தாவினாலே பூரணப்பட்டவராக இருக்க මේ வேண்டும். ලෝකේ සමහරක් තිබෙනවා මානසික ඉගැන්වීම් බොහොමයක්. ஏனால் உலகத்திலே மானசீக ரீதியான பலவிதமான உபதேசங்கள் உண்டு. ඔවුන් දැනුම කතා කරනවා. அவர்கள் அறிவை பற்றி பேசுகின்றார்கள். නමුත් දැනගැන්ම නෙමෙයි කතා කරන්නේ. ஆனால் அறிவை பற்றி அல்ல. දැනුම කියන දේ මනුෂ්‍යයා එකතු කරගත්තු දත්වතොරතුරු බයිබලයේ තුල තිබෙන දේවල් කතා කිරීමෙන් ජීවිත වෙනසක් ඇති වෙන්නේ නැහැ. ஏனால் நாங்கள் வேதத்தில் உள்ள காரியங்களை ஆராய்ந்து கண்டுபிடித்திருப்பதன் மூலம் மனிதனோட வாழ்க்கை மாற்றப்பட போவதில்லை. එම නිසා ශුද්ධාත්ම බෞතිස්මය මනුෂ්‍යයා තුල වැగిරිවි ඒ මනුෂ්‍යයා තුල අන්‍ය භාෂා ලබා ඒ මනුෂ්‍යයා ජීවත් වීම ක්‍රිස්තුස් වහන්සේගේ ස්වභාවයේ වර්ධනයට හා බලවත්කමට හේතුවක්. அதற்கு காரணம் என்னவென்றால் பரிசுத்தாவியானவர் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள ஊற்றப்பட்டு இருதயத்தில் ஊற்றப்பட்டு அங்கே அந்நிய பாஷையினால் பேசப்படும் பொழுது அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே மாற்றம் உருவாகின்றது. දැන් මා කාරණා කීපයක් ආත්මයන් වහන්සේගේ අනුග්‍රහයතුව මෙම ස්ථානයේ කියන්ට යනවා. ශුද්ධාත්ම බෞතිස්මයක් මේ ලෝකේ නැතයි කියලා මත දරන්නා වූ අයගේ ජීවිතවල කෙරෙන විශාල පාපයක් ගැන. நான் இன்றைக்கு பரிசுத்தாவியினுடைய கிருபையின் மூலமாக சில காரியங்கள் வெளிப்படுத்த போகின்றேன். இந்த பூமியிலே பரிசுத்தாவி இல்லை என்று வாதிக்கின்ற சிலர்களுக்கு இது ஒரு அறிவாக இருக்கும். මම නුඹලා සමග සිටියදීම මේ දේවල් නුඹලාට කීවෙමි යේසුස් වහන්සේ කිව්වා. 25ஆம் வசனம் நான் உங்களுடனே தங்கி இருக்கையிலே இவைகளை உங்களுக்கு சொன்னேன். නමුත් මාගේ නාමයෙන් පියාණන් වහන්සේ එවන සනසිලිකාරයන්න් වහන්සේ என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகின்ற ஆவியாகிய தேற்றரவாளனே. කාගේ නාමයෙන්ද ශුද්ධාත්මයන්ෝ එන්නේ? இந்த யாருடைய நாமத்தினாலே பரிசுத்தாவியானவர் வருகின்றார்? ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් තමයි ශුද්ධාත්ම බෞතිස්මය එවීම අපි යාඥා කරන්න ඕනේ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுவதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். මම දැකලා තියෙනවා බොහෝ ශුද්ධාත්ම රැලිවල එකිනෙක කෙනා ඉගෙන්වීම නැතිකමට නිකන් කෑ ගසනවා, බෙර වාදනය කරනවා. නමුත් වැగిරෙන්නේ නැහැ ආත්මය. ஏனால் சிலர் அவி இல்லாதபடியினால் அவர் சத்தமிடுவார்கள், மேளங்களை அடிப்பார்கள், ஆனால் ஊற்றப்படுவதில்லை ஆவியானவர். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්
ශුද්ධාත්මයන්න් වහන්සේ එවන පිණිස අපි පියාණන් වහන්සේට යාඥා කරන කල්ලි ශුද්ධාත්ම බෞතිස්මය වැగిරෙන්නේ මිනිසු තුල. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் பரிசுத்த ஊற்றப்படியா கேட்கும் பொழுது ஜனத்தின் மத்தியிலே பரிசுத்த அபிஷேகம் ஊற்றப்படுகின்றது. එවිට මොකක්ද සිද්ධ වෙන්නේ? அதன் பின்பு என்ன நடக்கின்றது? එනම් ශුද්ධාත්මයන්න් වහන්සේ பரிசுத்தாவியானவர் නුඹලාට සියල්ල උගන්වමින් எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து මා විසින් නුඹලාට කියන ලද්දේ නුඹලාට සිහි කරනසේක. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ශුද්ධාත්මයන්න් වහන්සේ සිටින කෙනාට තමයි යේසුස් වහන්සේ කිව් දේවල් සිහියට එමින් ඒවායේ තියෙන රහස් එළිදරවීමේ ශක්තිය පැමිණෙන්නේ. பரிசுத்தாவியானவருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நினைவூட்டவும் அந்த காரியங்களை குறித்து விளக்கப்படுத்தவும் முடியும். යේසුස් වහන්සේ උවමනාවෙන් තම ගෝලයන්ට කිව්ව ශුද්ධාත්මයන් වහන්සේව පිළිගනින්නලා කියලා. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். උන්වහන්සේගේ වචනේ සඳහන් වෙනවා යොහන් සුභාරංචියේ 20 වෙනි පරිච්ඡේදයේ யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்படுகின்றது. 21 වෙනි වචනය. 21ஆம் வசனமானது යේසුස් වහන්සේ නුඹලාට සමාදාන වේවයි නැවතත් ඔවුන්ට කියා පියාණන් වහන්සේ මා එව්වාකෙන් මමත් නුඹලා යවමි කීසේක. அங்கே அவர் இயேசுவானவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பின போன்று நான் உங்களையும் அனுப்புகிறேன் என்று எழுதி இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යන මනුෂ්‍යයා දැනුමෙන් යන්න එපා. ඒ මනුෂ්‍යයා යන්න ඕනේ ශුද්ධාත්මයන් වහන්සේත් එක්කයි මේ ගමන. என்னால் பரிசுத்தாவி பெற்ற ஒரு மனிதன் தன்னுடைய அறிவினால் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். බොහෝ අයදී සේවයේදී පවා වරද්ද ගන්න යම්කිසි දැනුමක් එකතු කරගෙන දැනුමෙන් යන්න හදනවා මේ ගමන අන්තිම දක්වා. ஏனென்றால் அவர் ஏதோ ஒரு அறிவை பெற்றுக்கொண்டபடியால் இதன் மூலம் போகலாம் என்று அவர் நினைத்துக் கொண்டு போகின்றார்கள். ශුද්ධාත්මයන් වහන්සේත් එක්ක ගමන් කළොත් තමයි ආත්මයානෝ අපිට සියල්ල උගන්වමින් ගෙන යා යුතු මාර්ගය ගෙන යන්නේ. பரிசுத்தாவியானவர் கூட நாங்கள் பயணித்தால் தான் எல்லா காரியங்களும் ஆவியானவர்களை கற்றுக் கொடுத்து கொண்டு நடத்துவார். මෙම ස්ථානයේ කියනවා 22 වෙනි වචනේ 22ஆம் வசனம் இங்கே கூறுகிறது, උන්වහන්සේ මෙසේ කියා அவர் இவ்வாறு ඔවුන් දෙසට හුස්මක් කියලා அவர்கள் ஆச்சரியப்பட்டு ශුද්ධාත්මයන්න් පිළිගනිල්ලා. பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ශුද්ධාත්මයන් වහන්සේව පිළිගැනීම කොටසක් ක්‍රිස්තියානි ජීවිතයේ සම්පූර්ණත්වයට. ஏனென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கையில பூரணத்திலே பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்வது முக்கியமாக இருக்கின்றது. අපි මෙපමණ වෙලා කියවනු ලැබුවේ සහ අධ්‍යයනය කළේ යේසුස් වහන්සේ විසින් ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පැමිණීම ගැන සහ පිළිගත යුතු ආකාරය ගැන උන්වහන්සේ කතා කළ ඉගෙන්වීම් අතරින් කීපයක්. இங்கே பரிசுத்தாவியானவரை கொடுப்பதை பற்றியும் அனுப்புவதை பற்றியும் உபதேசத்தில் சில காரியங்களாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை பார்க்கின்றோம். දැන් අපි බලන්න යනවා දේව වචනේ. இப்பொழுது வார்த்தையில பார்க்கின்றோம், ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බෞතිස්මය මුල් දේව සභාවට පැමිණි කල්ලි ඒ බෞතිස්මය ශුද්ධාත්මයන්ගෙන් කිය අඳුනාගත්තේ කොහොමද කියලා. அங்க ஆதி நாட்களே பரிசுத்தாவியானவர் வந்த பொழுது அது பரிசுத்தாவிதான் என்று எவ்வாறு அறிந்து கொண்டார்கள்? ශුද්ධාත්ම බෞතිස්මය අඳුනා ගන්න ක්‍රමය මොකක්ද? ශුද්ධාත්මය වැගිරුණු බවට. இந்த பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? මම මවිත වෙනවා සමහරක් පුද්ගලයෝ මේ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ඒ බෞතිස්මය ගැන ලෝකයට ලියන පොත් සහ ඔවුන් විසින් ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන දරන මත ගැන කල්පනා කරද්දී நான் ஆச்சரியப்படுவதுண்டு, ஒரு சிலர் பரிசுத்தாவியை குறித்து உலகத்துக்கு எழுதி கொடுக்கின்றான சில பலவிதமான காரியங்களை குறித்து. මේවා විවිධ කාලවල මේ දේව සභාවන් ඇතුළටත් එන්ට උත්සාහ නොදරුවා නෙමෙයි ආවා. සමහරක් දේවල් පැතිරෙන්න ගියා. ඔවුන් දැනුම විහිදන්ට උත්සාහ දරලා නමුත් ඒවා ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් ඌ ඉගෙන්වීම නොවන නිසා ඒවා යේසුස් වහන්සේගේ කරුණාවෙන් ඒවා නවත්වා ගන්නට හැකියාවක් ලැබුණ නැත්නම් සභාව තුල එළිදරව්ව සහ මඟ පෙන්වීම නැති වෙලාම යනවා. அவ்வாறான காரியங்களோட சபையிலும் உள்வாங்க ஒரு காலத்திலே வந்தது. ஆனாலும் கூட தேவ கிருபையினாலே அது தவிர்க்கப்பட்டு சபையானது பாதுகாக்கப்பட்டது. அதனால் சபையானது வஞ்சிக்கப்படவில்லை. දැන් මාගේ ප්‍රශ්නය යේසුස් වහන්සේගේ ගෝලයින්ට ශුද්ධාත්ම බෞතිස්මය තිබුණා නම් යේසුස් වහන්සේ පවසන්ට උවමනා නැහැ නුඹලා දේව බලයෙන් සරසන තෙක් නුවර නැවත ඉදිරින්ට කියලා. ஏனால் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் முன்பே பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் நீங்கள் பரிசுத்தாவினால் பூர்ணப்படும் வரைக்கும் அங்கே எருசலேமிலே காத்திருங்கள்ன்ற கட்டளை அங்கே கிடைத்திருக்காது. අපි කියමු ක්‍රියා 1 அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 4 සහ 5 4 5 වசனங்கள். බොහොම පැහැදිලිවම තේරුම් ගත්ත හැකි ශුද්ධාත්ම බෞතිස්මය ජල බෞතිස්මයට පසුව වෙනම මිනිසෙගේ ජීවිතය තුල සිද්ධ විය යුතු දෙයක්. ඒ සිද්ධ වීම තමයි
ක්‍රිස්තුස් වහන්සේට වෙන් වෙච්ච ජන සමාජය හඳුනා ගැනීමට තිබෙන එක ක්‍රිස්තියානි චරිත ලක්ෂණය. ஏனால் ஞானசானந்த பெற்ற பின்பு அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவினுடைய அவர்களுக்குரியான அடையாளமாக காணப்படுகின்றது. උන්වහන්සේ ඔවුන් සමග රැස්ව அன்றியும் அவர்களுடனே கூடி ඔවුන්ට ආඥා කරමින් அவர்களை நோக்கி යෙරුසලමෙන් ආත්ම නොගොස් எருசலேம் விட்டு நீங்காமல் නුඹලා මාගෙන් ඇසූ நீங்கள் இடத்திலே கேள்விப்பட்டதான පියාණන් වහන්සේගේ පොරොන්දුව බලා සිටපල්ලා. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். යේසුස් වහන්සේ පවසනවා මේක මමගෙන් නුඹලා ඇසුව මේ පොරොන්දුව බලාගෙන සිටින්න කියලා උන්වහන්සේගේ ගෝලයින්ට. இங்கே சீஷர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், நான் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையும் காத்திருங்கள் என்று கூறுகிறார். යමෙක් ශුද්ධාත්ම බෞතිස්මය ප්‍රතික්ෂේප කරනවා නම් යේසුස් වහන්සේ අනකරපු දෙයක් කඩන තැනැත්තෙක්. ஏனால் ஒருவர் சாவியை அவர்கள் மறுதளித்தால் நிராகரித்தால் அவர் இயேசு கொடுத்த கட்டளையும் நிராகரிக்கின்றார். මෙතන තමයි සභාව ඇල්ම ඇරෙන නිසා සභාවට මඟ පෙන්වීම නැතුව යන්නේ. இந்த இடத்தில் தான் சபை குளிந்து போகிறது, சபை வழிநட தவறி போகின்றது. අද බොහෝ අයගේ යාඥාවන් වල අන්‍ය භාෂා ඇහෙනවා අඩුයි. இன்றைக்கு அந்நியருடைய ஜெபத்திலே அந்நிய பாஷை கேட்கப்படுவதில்லை. ප්‍රශංසාවන් වල අන්‍ය භාෂා නාද ඇහෙනවා අඩුයි. துதிக்கும் பொழுது அந்நிய பாஷை வருவதில்லை. මේව මිනිස්සුયો දකින්නේ නිකන් මේ අනවශ්‍ය දේවල් නැත්නම් උවමනා නැති දේවල්ට ඒවා බයිබල් අනුකූලව හරි ලෙස පාවිච්චි කිරීම සභාවේ වර්ධනයට හේතුව. இவைகளை பார்க்கும் பொழுது அவசியம் இல்லாத காரியம் என்று சிலர் நினைக்கின்றனர். ஆனால் இதெல்லாம் சபை வளருவதற்கு தேவைப்படுகின்றதாக இருக்கின்றது. මේ එක්කෙනෙක් දෙදෙනෙක් වැරදි විදිහට මේවා පාවිච්චි කළයි කියලා අපි ස්වාමීන් වහන්සේගේ මුළු ඉගැන්වීම ප්‍රතික්ෂේප කරන්න හොඳ නැහැ. ஒருவர் இருவர் இதை தவறாக பாவித்தார் என்ற போதிலும் என்றபடினால் நாங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையிலே தவறு என்று நாங்கள் கூறுவதில்லை. මෙතන පැහැදිලිව වෙනවා පස්වෙනි පදේ 5ாம் வசனம் கூறுகிறது, මක්නිසාද යොහාන් වතුරෙන් බෞත්ස්ම කළේය. இங்கே පහ එකේ පහ. முதலாம் அதிகாரம் 5ாம் வசனம், මක්නිසාද යොහාන් වතුරෙන් බෞත්ස්ම කළේය. யோவான் தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், නුමුත් නුඹලා මෙයින් නොබෝ දවසක් ගිය පසු ஆனால் அதிக நாட்கள் சென்ற பின்பு ශුද්ධාත්මයෙන් බෞත්ස්ම කරන ලබන්නේ කීසේක. நீங்கள் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ප්‍රේමවන්තනි මීට වඩා පැහැදිලි හඬක් තවත් මොකටද? இதை விட வேற தெளிவான ஒரு வார்த்தை இதற்கு தேவைப்படுகின்றது. යොහාන්ට බෞතිස්ත ජල බෞතිස්මය මිනිසයා අතරේ දෙනු ලැබුවා. නමුත් නොබෝ දවසකින් නැවත ශුද්ධාත්ම බෞතිස්මයක් පැමිණෙනවා. இங்கே 4ாம் வசனம் கூறுகிறது, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால் ஆனால் சில நாட்களுக்கு பின்பு பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள். එමනිසා ශුද්ධාත්ම බෞතිස්මය මිනිසයා වෙතට නේන හේතු මොනවද කියන එක පසුව බලන්න ඕන දෙයක්. நாங்கள் அதன் பின்பு பரிசுத்தாவியானவர் மனுஷன் மத்தியில் வராதற்கு காரணம் என்பதை குறித்து நாங்கள் தேட வேண்டும். ඒක තමයි යේසුස් වහන්සේව ගෞරවයට මහිමයට පත් කරන අරමුණ තමා තුල ඇති වෙන කල්ලි ආත්මයano වැగిරෙනවා. ஏனால் இயேசுவானவரை நாங்கள் கனம் பண்ணி உயர்த்தும் பொழுது பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகின்றார். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි පියාණන් වහන්සේට කියන්න ඕන පුත්‍රයා ඉල්ලු ඒ පොරොන්දුව අප වෙතට එවුව මැනව කියලා. நாங்கள் பிதாவின் இடத்திலே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்க வேண்டும், குமாரன் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வெளிப்பட வேண்டும் என்று. එම නිසා ජල බෞතිස්මය යේසුස් වහන්සේ පැහැදිලි කළා. උන්වහන්සේ ඒකට අඩංගුයි. උන්වහන්සේ එය සේවයක් ලෙස කළා. දැන් ශුද්ධාත්ම බෞතිස්මය පැමිණීම සිද්ධ වීම අවශ්‍යයි කියන උන්වහන්සේ හැඟෙව්වා. දැන් இயேசுவானவர் இப்பொழுது பரிசுத்தாவியை அந்த ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொண்டார், ஞானஸ்நானம் பெற்றார், அதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன் பின்பு பரிசுத்தாவியை குறித்து அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். දැන් යේසුස් වහන්සේගේ ගෝලයින්ට යෙරුසලමේ අනර්ග දවසක් පැමිණියට අපි කියනවා පෙන්තකෝස්ත දවස උදා වුණයි කියලා. இப்பொழுது வெளியேற பெற்ற ஒரு நாளாகிய பெந்தெகோஸ்தே நாள் என்பது எருசலேமுக்கு அங்கே வந்தது. ඒ දවසේ සිද්ධ වුණේ මොකක්ද? அந்த நாளிலே அங்கே என்ன நடந்தது? ජල බෞතිස්මය තුල ජීවත් වී යේසුස් වහන්සේගේ අනුගාමිකයින්ට ශුද්ධාත්ම බෞතිස්මය පැමිණෙන්න ගත්තා. இங்கே ஞானஸ்நானத்துக்கு கூடாக வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்துவினுடைய ஜனங்களுக்கு இப்படி பரிசுத்தாவியானவர் அங்கே வந்தது. එතෙන් පටන් තමයි ඔවුන් තුල යේසුස් වහන්සේගේ කැමැත්ත කිරීමේ ආත්මය පිහිටුවේ. அதன் பின்பு தான் கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை செய்யக்கூடிய ஒரு ஆவி உருவாக்கப்பட்டது. දැන් යේසුස් වහන්සේගේ කැමැත්ත කිරීම අපිට අපේ ස්වාභාවික ආත්මයෙන් දැනෙන්නේ නැහැ. ஏனால் கிறிஸ்துவோட ஒரு காரியத்தை செய்வது எங்களுடைய சாதாரண ஆவியினால் உணரப்படுவதில்லை. යේසුස් වහන්සේගේ සැබෑ රහස් සහ දෙවියන් වහන්සේගේ සිත අඳුරන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ. ஏனால் கிறிஸ்துவினுடைய மெய்யான சுபாவமும் சாயலையும் அறிந்தவர் பரிசுத்தாவியானவராக இருக்கின்றார். ඒකනේ සමහරක් අය වචනේ රහස් කියලා Tamanගේ මත ඉදිරිපත් කරන්නේ. ஆகவே தான் சில தேவனுடைய ரகசியம் என்று தங்களுடைய நோக்கங்களை அறிவை දෙවියන් சொல்லுகிறார்கள். වහන්සේගේ සිත තුල තිබෙන සැබෑ රහස ඒ ලියු කියු
වාක්‍ය ගැන අපිට එළිදරව් වෙන්න පටන් ගන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ කාරණා කොටගෙන. ஏனென்றால் இயேசுவானவர் எழுதின காரியங்களை குறித்து ஆவியானவர் கூட அந்த எழுதின சொன்ன செய்த காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். අද දවසේ ඉතිරි වෙලාව ඇතුලේ බලන්ට එනවා ස්ථාන කීපයක්. ඒ තමයි ශුද්ධාත්මයේ පැමිණියාම බෞතිස්මයට අඩංගු වුණාම කොහමද උනේ? දැන් මේක තේරුම් ගන්න ඕන සභාවේ මොනතරම් පැරණි කෙනෙක් හරි තමන්ගේ ජීවිතේ ශුද්ධාත්ම බෞතිස්මය තුල පූර්ණත්වේ නැත්නම් අන්තිමේදී දේව ලියවිල්ල කියනවා තමන්ට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය දකින්න බෑ කියලා. ஏனென்றால் வேதத்தில் இன்னும் அதிக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்றோம். ஆனால் பழையவர் இருக்கிற அந்த அனுபவம் இல்லாதபடி ஆனாலும் இந்த வார்த்தை சொல்கிறேன் என்றால் பரிசாவை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பது உறுதியாக கூறுகின்றது. ඒ නිසා නම්බුනාම සහ ගෞරව පැත්තකින් තබලා අවස්ථාව ලැබෙන හැම වෙලාවකම ශුද්ධාත්ම බෞතිස්මය ලබා ගැනීමට තමා තනිවම හෝ නැත්නම් පොදු ස්ථානයක හෝ තමන්ගේ ජීවිතය තමා සූදානම් වෙලා ලබා ගන්න මක්නසද නිකදේමුස්ට යේසුස් වහන්සේ කිව්වා නුඹ ආත්මයෙන්ද වතුරෙන්ද නූපන්නොත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය දකින්න බෑ කියලා. ஆகவே எங்களோட வாழ்க்கையிலே மதிப்பு மரியாதையெல்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு எங்களை தாழ்த்தி ஒடுக்கி இந்த பரிசாவை பெற்றுக்கொள்வதற்கு கிடைக்கிற தருணங்களிலே நாங்கள் முற்பட்டு பரிசாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அவசியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அங்கே நிக்கோதேமுஸ் என்பவருக்கு நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்பதை குறித்து கட்டளையாக சொல்லுகின்றார். ඊළඟ දේ තමයි එකිනෙක කෙනා ශුද්ධාත්ම බෞතිස්මයේ පරිපූර්ණ වෙන්නේ නැතුව ශුද්ධාත්ම බෞතිස්මයේ පරිපූර්ණ වෙච්ච කණ්ඩායමක් අනිත් අයව පුබුදුවන්න හදන එක නිෂ්ඵලයි. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசுத்தாவின் நிறைவை பெறாத அறிவை பெறாதவர்கள் மற்றவர்களுக்குள்ளே அவ்வாறு அறிவை உருவாக்க முயற்சிப்பது பொய்யான காரியம். අදකලා තියෙනවා බොහෝ දේව සභාවන්වල මෙහෙවන පාලකවරයාට ශුද්ධාත්ම බෞතිස්මය තියෙනවා. ඒ වාදනය කරන්නන්ට ගයන්නන්ට තිබෙනවා උපස්ථාන කරන්න. මොකද ඇදහිලිවන්තයර ශුද්ධාත්ම බෞතිස්මය නැහැ. එම නිසා මේ පිරිස කොච්චර කෑ ගැහුවත් අර පිරිස අතරේ පිබිදීමක් එන්නේ නැහැ. ඒක හේතුව ඔවුන් තුල ආත්මයano ඔවුන් හසුරුවන්නේ නැහැ, මෙහෙවන්නේ නැහැ, මඟ පෙන්වන්නේ නැහැ. சபையில பார்க்கும் பொழுது போதகர் பரிசுத்தாவை பெற்றிருக்கின்றார், இசைக்குழு பாடல் குழு பெற்றிருக்கின்றது, மூப்பர்மார் பெற்றிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட சபை பரிசுத்தாவை பெற்றில்லை. ஆகவே இவர்கள் எவ்வளவு கூக்குரலிட்ட போதிலும் கூட சபைக்குள்ளே பரிசுத்தாவின் ஊற்றுதல் காணப்படுவதில்லை. එකිනෙකනා කෙරෙහි ආත්මයන්ගේ පැමිණීම සිද්ධ වෙන්න ඕන. ஒவ்வொருக்குள்ளே அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். කනෝද ශුද්ධාත්මයන් වහන්සේ අපි සමග සිටිනවා නම් අපිට එකඟ වෙන්න බොහොම ලේසි. ஏனால் பரிசுத்தாவின் இப்பொழுது எங்களோடு கூட இருந்தால் இதற்கு ஒத்து போவது மிக இலகுவாக இருக்கும். අපි දැන් දකිනවා දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචනේ ඉඳලා. இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகின்றோம். ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචනේ. அப்போஸ்தலர் 2:1. තවද පෙන්තකෝස් දවස පැමිණි කාල பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது ඔවුන් සියල්ලෝ එක ස්ථානයක රැස් සිටියෝය. அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே අද வந்திருந்தார்கள். සුළඟක් හමන්නක් මෙන් அப்பொழுது பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல ශබ්දයක් අහසෙන් හදිස්සියෙන් පැමිණ வானத்திலும் சடிதியா ஒரு முழக்கம் உண்டாகி එයින් ඔවුන් ඉඳන් ඉන්න මුළු ගේ පිරුණේ. அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ගිනිවැනි දිව් බෙදී යනවා ඔවුන්ට පෙනුනේ. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு දේව ලියවිල්ලේ තියෙනවා රහසක්. அவர்களை காணப்பட்டு என்று சொல்லி தேவனுடைய ரகசியம் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. එතන කියන්නේ නෑ තද සුළඟක් කියලා. තද සුළඟක් හමන්නක් මෙන් பலத்த காற்று அல்ல, பலத்த காற்று அடிக்கும் வண்ணமாக. ඒක සුළඟක් මෙයි කියා කියන්නේ නෑ. அது காற்று என்று சொல்வதில்லை. තද සුළඟක් හමන්නක් මෙන් කියන වචනේ පාවිච්චි වෙන්නේ. பலத்த காற்று அடிப்பது போல. එහෙනම් එම ස්ථානයේ සුළඟක් නෙමේ හමාගෙන ඇවිත් තිබෙන්නේ දෙවියන් වහන්සේගේ පිරිසිදු ආත්මය. அந்த இடத்துல காற்று அல்ல வந்தது, தேவனுடைய பரிசுத்த ஆவியாக இருக்கின்றது. මෙතන කියන්නේ තද සුළඟක් හැමුවයි කියලා. ஏனால் பலத்த காற்று அடிக்கின்ற இடி තද සුළඟක් හමන්නක් මෙන් ආව දෙවියන් වහන්සේගේ ආත්ම ස්පර්ශය. பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்தில் இருந்து வந்தது. එම ස්ථාන ඊළඟට කියන එතන ගිනිවැනි දිව් බෙදී යනවා වුන්ට පෙන්නේ. ගිනිවැනි දිව්. ඒක ගින්නක් වගේ දිවක්ම කියාගෙන ඒ වාගේ කියලා කියන්නේ. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல என்று சொல்லப்படுகிறது. அக்கினி அல்ல, அக்கினி போல என்று ඒ சொல்லப்படுகிறது. නිසා අපි තේරුම් ගන්න ඕන ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය පැමිණෙන කල්ලි හුලඟක් එක්ක නෙමෙයි දෙවියන් වහන්සේගේ ආත්මය හමනවා, ඒක ගලනවා. ඒ තුල ඒකට තමයි යේසුස් වහන්සේගේ ජීවනදායක නදී ගලා යනවා මනුෂ්‍යයාගේ ජීවිතය තුලින් කියලා. ஆகவே பரிசுத்த ஆவி என்பது காற்று அல்ல, காற்றை போன்று என்று சொல்லப்படுகிறது. அது ஊற்றப்படுகிறது, அங்கே அனுபவிக்கப்படுகிறது. ஆகவே இது மெய்யான காரியமாக ඒ இருக்கிறது. නිසා ශුද්ධාත්ම රැලි කරන්ට හෝ ඒවා මෙහෙවන්න අපි ගිහිල්ලා වැඩක් වෙන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේගේ රහසේ නියමයේ හරියට දන්නේ නැතුව මක්නිසාද පළදරන්ට යන්නේ නැහැ. ஏனால் பரிசுத்த ஆவியின் கூட்டங்களை நடத்த போவது பயனில்லை, அதோட செயல்பாடு என்னென்னு நாங்கள் அறியாமல். දැන් මෙම ස්ථානේ කියනවා இங்கே சொல்லப்படுகிறது ඔවුන් සියල්ලෝ ශුද්ධාත්මෙන් පූර්ණව.
அவர்கள் எல்லோரும் பரிசாவியினாலே நிரப்பப்பட்டு සුද්ධාත්මෙන් පිරෙන්න ගත්ත මිනිස්සු. இவர்கள் எல்லாரும் பரிசாவியிலே நிரப்பப்படுகின்றார்கள். මෙතන කියන්නේ ඒ වැනි හෝ එබඳු කියලා අදහස් කරන්නේ දැන්. அதுபோல இது போல இந்த இங்கே சொல்லப்படவில்லை. සුද්ධාත්මෙන් පිරුණාම ආත්මයන්න් ඔවුන්ට කතා කරන්න පුළුවන්කම් දුන් ප්‍රකාරයට. அங்கே பரிசாவிலே நிரம்ப பொழுது அவர்கள் பேச சொன்ன வண்ணமாக අන්‍ය භාෂාවන් වලින් කතා කිරීම පටන් ගත්තා. அந்நிய பாஷையினாலே பேசத் தொடங்கினார்கள். ඉහළ කියනවා සුළඟක් වාගේ කියලා. முதலாவது பலத்த காற்று இடிக்கும் කිනි போன்று වැනි කියලා කියනවා. அக்கினிமயமான நாவுகள் போல අන්‍ය භාෂාවට එවැනි සකසහිත දේවල් නැ කතා කරන්න පුළුවන්කම දුන්න එකිනෙක කෙනාට සමහරක් අයට සුළුවෙන් සමහරක් අයට චතුරත්වෙන් අන්‍ය භාෂාව මිනිස්සුන්ගේ මුඛයෙන් පිටවෙන්න ගත සුද්ධාත්ම බෞස්මේ ලක්ෂණයක් හැටියට. காற்று போன்று அக்கினி போன்று உமானமாக சொல்லப்பட்டது போல அங்கே அந்நிய பாஷை சொல்லவில்லை. அவரவர்களுக்கு ஏற்ற வண்ணம் அங்கே அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது. මේක මිල මුදලට හෝ තරාතිරමට හම්බෙන එකක් නෙමෙයි. இது பணத்துக்கோ அல்ல தகுதிக்கோ கிடைப்பதல்ல. මේක යේසුස් වහන්සේ ප්‍රේම කරන්නවුන්ට උන්වහන්සේ විසින් ඉල්ලා දෙන දෙයක්. ஏனால் இயேசு கிறிஸ்து தாம் நேசிக்கிறவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள். දැන් මේ තමයි අපිට සභාවේ මඟ පෙන්වීමට අපි එකිනෙක කෙනා තුල අවශ්‍ය. இதுதான் சபையை நடத்திப்பதற்கு எங்கள் ஒவ்வொருக்கும் தேவைப்படுகின்றது. දැන් මෙපමණ පැහැදිලිව මේ දේ තියෙද්දි කොහොමද ලෝකේ සුද්ධාත්ම බෞද්ධස්ම ප්‍රතික්ෂේප කරන්නේ? இவ்வாறு இது இருக்கும் பொழுது எப்படி பரிசுத்தாவியானவர் உலகமான நிராகரிக்க முடியும்? ඊළඟට මා කැමති ස්වාමීන් වහන්සේගේ වචනේ තව ස්ථානයක් බලන්න. இன்னொரு இடத்தை நான் பார்க்க போகின்றேன். 2:38 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். පේත්‍රස් නුඹලා සියලුම පස්වලිය පෞකමව පිණිස යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් බෞද්ධස්මේ ලබාපලා එවිට සුද්ධාත්ම දීමනාව නුඹලා ලබන්නහුය. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசு ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். දැන් මේක සභා මූලික අත්විවරමකට අඩංගු දෙයක්. இது சபையின் மூல அத்திவாரமாக இருக்கின்றது. යේසුස් වහන්සේ කීවා இயேசு கிறிஸ்து கூறினார், උන්වහන්සේගේ ගෝලව ඒක ලකුණු හැටියට ඔවුන්ට අත්දැකීමක් ආවා. ஏனால் அடையாளமாக சீஷர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். ඔවුන් අන් අයට කිව්වා. அவர்கள் மற்றவர்களுக்கு எழுதி வைத்து கூறுகிறார்கள். බලන්න මෙච්චර පැහැදිලිව තියෙන මේ ඉගෙනවීම ලෝකයේ කීපොලක අඳුරු කරලා මිනිසුන් Tamanගේ මත ඉදිරිපත් කරනවා. ஏனால் வாறு தெளிவான காரியங்கள் இருக்கும் பொழுது உலகத்தில் இந்த காரியங்களை எவ்வளவு இருட்டடிப்பு செய்கின்றார்கள். මේක පිටිපස්සේ යන මිනිසුත් ඉන්නවා. ஏனால் இதன் பின்பற்றுகிறவர்களும் இருக்கின்றார்கள். ඒ මිනිස්සු තමයි අර ජල බෞද්ධස්මේ වැඩිට මුල් තැනක් නොදෙන සභාව පාපයට මුල් තැන දෙනවා වගේ පාපේ එළිදරව් වෙන්නේ නැත්තේ තමාගේ ජීවිතය තුල කරන වරද Tamanට දැනෙන්නේ නැති සුද්ධාත්මයන් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරන මිනිසයා. ஏனால் வெள்ளப்பெருக்கில் அடிபட்டவோடு போன்று இருக்கிறார்கள். ஆகவே இந்த வெளிப்படுத்த இல்லாதபடினால் அவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. මොකද සුද්ධාත්මයන් වහන්සේ අපිව සනසන වශයෙන්ම අපගේ දුර්වලකම් වලදී අපිට කතා කරන තැනන් වහන්සේ. பரிசுத்தாவியானவர் எங்களை தேற்றுவது மாத்திரமல்ல, எங்களுடைய பலவீன நேரத்தில் எங்களை கண்டிக்கின்றவராகவும் இருக்கின்றார். ඒ තමයි සුද්ධාත්මයන් වහන්සේගේ අභිමුඛයේ සමහරක් අයට සිතින්ට අමාරු. ஆகவே தான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் அந்த சமூகத்திலே அநேகருக்கு இருக்க முடிவதில்லை. මම කැමති 10 වෙනි පරිච්ඡේදය 44ට යන්න ක්‍රියාපොත. நாங்கள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துக்கு போகும் பொழுது පේත්‍රස් මේ වචන කතා කරද්දීම பேதுரு இந்த வார்த்தையிலே பேசும் பொழுது වචනය ඇසූ සියල්ලන් කෙරෙහි සුද්ධාත්මයන් වහන්සේ පහළවසේක. ஏனால் இந்த வார்த்தையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கே பரிசுத்தாவியானவர் அங்கே ஊற்றப்படுகின்றார், இறங்கினார். පේත්‍රස් සමග ආවා වූ චර්මච්ඡේද ඇදහිලිවන්තයෝ අන්‍ය ජාතීන් කෙරෙහි සුද්ධාත්මය වගුරුන් ලැබූ බැවින් විස්මිත වූය. அவரை விசுவாசிக்கல இவனும் அவன் 44 45 දෙකම කිව්වා. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதமுள்ள விசுவாசிகள் கேட்ட பொழுது දැන් මිනිස්සු මවිත වුණා මේ තවත් ජන කොට්ටාසයක් තුල එක පාරටම සුද්ධාත්මය වැගිරුණා. இப்பொழுது அந்த பரிசுத்தாவி ஊற்றப்படும் பொழுது அந்த ஜனங்கள் அதை கண்ட பொழுது பிரமித்தார்கள். ප්‍රේමවන්තේනි ජල බෞද්ධිස්මයත් සුද්ධාත්ම බෞද්ධිස්මයත් දෙකම සම්පූර්ණ විය යුතුයි ක්‍රිස්තියානි සමාජය තුල. ஏனால் கிறிஸ்தவ சமூகத்திலே இந்த ஞானசனமும் பரிசுத்தாவியும் ஒன்று போல அவர்களுக்கு காணப்பட வேண்டும். ජල බෞද්ධිස්මය ලැබුණ නිසා සුද්ධාත්ම බෞද්ධිස්මය ප්‍රතික්ෂේප කරන්නත් බෑ. සුද්ධාත්ම බෞද්ධිස්මය ලැබෙන නිසා ජල බෞද්ධිස්මය ප්‍රතික්ෂේප කරන්නත් බෑ. මක් නිසාද ඒක ඉගෙනවීමක්.
ஏனால் ஞானஸ்நானம் பெற்றபடியினால் பரிசுத்தாவை நிராகரிக்க முடியாது, பரிசுத்தாவை பெற்றபடியினால் ஞானஸ்நானம் நிராகரிக்க முடியாது. ஆவி இரண்டும் சபை உபதேசமாக இருக்கின்றது. දැන් කොහොමද ඔවුන් දැනගත්තේ අන්‍ය ජාතීන් අතරේ සුද්ධාත්ම බෞද්ධත්වය ආවයි කියලා? எவ்வாறு இந்த அந்நிய ஜாதிகள் மத்தியிலே புறஜாதிகள் மத்தியிலே பரிசுத்தாவி போவதை கண்டார்கள்? ඔවුන් අන්‍ය භාෂා කතා කරනවා මිනිසුන්ට ඇහෙන්න පටන් ගත්තා. அவர்கள் அந்நிய பாஷை பேசுவதை ஜனங்கள் கண்டார்கள், கேட்டார்கள். එවිට පේත්‍රස් උත්තර දෙමින් அப்பொழுது பேதுரு அங்கே අපට ලැබුණාක් මෙනි සුද්ධාත්මයන් වහන්සේ ලැබූ මොවුන් බෞද්ධත්ව කරු නොලබන පිණිස වතුර තහනම් කරන්න පුළුවන් කාටදයි කියවේ? நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி පේදුරුතුමා මෙම ස්ථානේ කාරණා දෙකක් කියනවා. இங்கே இரண்டு காரியம் சொல்லுகிறார். එක තමයි අපිත් සුද්ධාත්මය ලැබුවා. ஒன்று, நாங்களும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டோம். පේදුරුලා කියනවා අපි සුද්ධාත්මය ලැබුවා එදා යෙරුසලමේ. ஏனால் அன்று நாங்கள் எருசலேமிலே பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டோம். ඒක ඔව් කියනවා සුද්ධාත්මය ලැබූ අය දැන් ජල බෞතිස්මයත් ලැබන්ට උවමනයි. ஏனால் அவர்கள் ஞான பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டார்கள், இப்பொழுது ஞானஸ்நானமும் பெற வேண்டும். මේනවාද ක්‍රිස්තුස් වහන්සේ මේ එවන ලද සුද්ධාත්මයන්න් සභාවේ මේ ආකාරයෙන් හැසිරෙන එක සභාව වර්ධනයට හේතුව. ஏனால் பரிசுத்தாவின் இவ்வாறு சபைகளை செயல்படுவது சபையின் வளர்ச்சிக்கு எதுவாக இருக்கின்றது. අපි දකිනවා ඊට පස්සේ තවත් ස්ථානයකට බයිබලය යන්න යනවා ක්‍රියාපොතේ. வேதத்தில் இன்னொரு பகுதிக்கு நாங்கள் போகின்றோம். අපි පෙළමු ක්‍රියාපොතේ 19 වෙනි පරිච්ඡේදයට. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், සමාන 18:24. 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ඔබ බයිබලයේ අසල ඇති අකිලා සහ ප්‍රිස්කිලා කියනව මේ යුවල. ஏன்னா அக்கிலா பிரிஸ்கிலா என்றான தம்பதியரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ඔවුන් කොහොමද පාවුල්තුමාගේ අත්දැකීම් සහ පාවුල්තුමා ලබා දුන් ඒ මූලික ඉගෙන්වීම් මත ඔවුන් කොහොමද ගමන් කළේ? அவர்கள் எவ்வாறு பரிசுத்த பவுல் பெற்றுக் கொடுத்ததான மூல உபதேசத்துக்கு கூடாக தங்களுடைய வாழ்க்கையை கட்டிச் சென்றார்கள். ඒ අත්දැකීම් ඉතාමත්ම වැදගත් ක්‍රිස්තියානිකාරයෙක් වෙන්න. அதனால் அந்த வாழ்க்கையின் அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவைப்படுகின்றது. දැන් සමහරක් අය සභාවේ අවුරුදු ගාණක් හිටියට තාම රාත්‍රී භෝජනය ගන්නටවත් සුදුසුකමක් ලැබලා නැහැ. සුද්ධාත්මයක් නැහැ. ඒගොල්ලෝ හැමදාම හිතනවා මේක තමයි සභාවේ නිකන් සමාජික. මේ වගේ සමාජිකත්වයේ දරන සභා ඕනෑ තරම් ලෝකෙ තිබෙනවා. ඒ වයින් පෙන්තකෝස්ත ඉගෙනවීම ඇති සභාවකට එනවයි කියලා කියන්නේ මේ අත්දැකීම් ගන්නමයි කියන එක. ஏனால் சபையிலே அநேகர் பல வருடங்களாக இருக்கிறார்கள், பரிசுத்த ஆபோசனத்தை பெறுவதில்லை, அவர்கள் அந்நிய பாஷை பேசுவதில்லை. இவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் சபையிலே இருப்பது இதுதான் அங்கத்தினர் என்று நினைத்துக்கணும். இது ஆதி சபை காரியம் அல்ல. ගොඩනැගිලි වලින් හෝ පිටස්තර ඔපවලින් සභාව බලවත් වෙන්නේ නැහැ. ஏனால் கட்டடங்களோ அதிலுள்ள பெருமானத்தின் படி சபை வளர்வதில்லை. මේ වැగిරවීම් වලින් තමයි සභාව බලවත් වෙන්නේ. இந்த ஊற்றுதலின் மூலமாக தான் சபை வளர்கின்றது. සභාවක් දියුණු කරගන්න ඕන නම් ඉස්සල්ලාම දියුණු කරන්න වෙරදරන්න ඕනේ ගොඩනැගිලි නෙමෙයි ඒක සිටින මනුෂ්‍යව. ஏனால் ஒரு சபை வளர வேண்டுமானால் கட்டடங்களை உயர்த்துவது அல்ல, அதற்குள்ள உள்ளே உள்ளவர்களை வளர்க்க வேண்டும். ඔවුන් කෙරේ ආත්මය වැගුරුනාම තමයි මුල් දේව සභාව වගේ ඔවුන් සම්තක දේ හරි දෙන්නේ ඕනම දෙයක් කරන්න. அவர்கள் ஆவியில் ஊற்றப்படும் பொழுதுதான் அவர்கள் மாத்திரமல்ல அவருக்கு உள்ளபத்தியம் சபை கொடுப்பார்கள். සභාව තුල ඒ වැగిරවීම ඉස්සල්ලා කරගන්න ඕන. அந்த ஊற்றுதல் சபைக்கு முதலாவது நடக்க வேண்டும். නැත්තම් කෝටි 100ක් තියෙන මිනිහෙක් ගෙවත් හද පෙළඹ වෙන්නේ නැහැ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට වැඩ කරන්න. මොකද මේ මනුස්සර ආත්මයන් වහන්සේගේ තක පවුම්කාරකමක් නැහැ. அப்படி இல்லாத போது ஒரு கோடி ரூபாய் கையில் இருந்த போதிலும் ஆண்டவருக்கு ஒரு பொருளும் கொடுக்க போவதில்லை, ஏனால் பரிசுத்தவான்களுக்கு செயல்படுவதில்லை. අපි දකිනවා 24 වෙනි වචනේ 24ஆம் வசனம், 18:24. 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ඇලෙක්සැන්ද්‍රියාවේ උපන්නා වූ උගතෙකු අපොලොස් නම් එක්තරා යුදෙව්වෙක් එපීසියට ආවේය. ඔහු වනාහි ලියවිලි ගැන බලවත්ව සිටියේය. මේ මිනිසයා ස්වාමින් වහන්සේගේ මාර්ග ගැන උගන්වනු ලැබ ආත්මයෙන් ජීවිතව සිට යේසුස් වහන්සේගේ කාරණා ගැන හරියාකාර කතා කර ඉගෙනුවේ. ඒත් ඔහු යෝහන්ගේ බෞද්ධත්වයේ පමණක් දැනගෙන සිටියේ. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவனும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பொல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானம் மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை திட்டமாய் போதகம் பண்ணினான். මොහු යේසුස් වහන්සේ ගැන ඉගෙනුවා. ஏனால் கிறிஸ்துவை குறித்து அவன் போதிக்கின்றான். ඔහු ඒ වගේම ජල බෞද්ධත්වය ගැන ඉගෙනුවා. ஆனால் ஞானஸ்நானத்தை குறித்து கற்றுக் கொடுக்கின்றான். ඔහු ආත්මයෙන් ජීවිතව හිටියා. ஆவியிலும் அனல் உள்ளவனாயிருந்தான். ඒ මොන ආත්මයෙන්ද? அது என்ன ஆவியினால்? අපි කාටත් ස්වාභාවික ආත්මයක් තියෙනවා. எங்கள் எல்லோருக்கும் சுபாவ ஆவி உண்டு. ඒ ආත්මේ ජීවිත වෙනවා අපි තුල යම් කිසි දේවල් ගලන්න පටන් ගත්තාම. எங்களுக்குள்ள சில காரியங்கள் வரும் பொழுது அந்த ஆவி எழுப்புதல் அடைகிறது. නමුත් ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ආත්මය අපේ ස්වාභාවික ආත්මය ආක්‍රමණය කරලා උන්වහන්සේ අපිව බෞතිස්මයට ගේනවා. ඒ ආත්මය තුල ගිල්වනවා.
ஏனால் பரிசுத்தாவியானவர் எங்களுடைய ஆத்மா ஆவியை ஆட்கொண்டு அதை ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வழி நடத்துகின்றார். දැන් සංගීතයේ සින්දු හරි හොඳට ඇහෙන තැනක බලන්නකො මිනිස්සු ජුවලිත වෙන්නේ නැද්ද කියලා. ஏனால் நல்ல ஒரு பாட்டுகள் கேட்கிற இடத்திலே ஆட்கள் எப்படி எழுப்புதல் அடைகின்றார்கள். ඕන තරම් ඉන්නවා සිහි විකල් වෙලා නටන අය. ஏனால் நினைவில்லாமல் போக மட்டும் ஆடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ඒ ජුවලිතකම. ஏனால் அது ஒரு எழுப்புதல். හැබැයි ඒ නටන්නේ මොකටද? அது எதற்காக? අරමුණක් නැහැ, ඉලක්කයක් නැහැ, ඔළුව අවුල්ලලා වගේ. ஏனால் அவர் தலைக்குளமினோர் இலக்கில்லாமல் ஆடுகின்றார்கள். ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල තිබෙන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේව වර්ණනා කිරීමේ මහිමයට පත් කිරීමේ ජුවලිතකම. ஏனால் பரிசுத்தாவிக்குள்ளாக கிறிஸ்துவை வர்ணிக்கின்றான உயர்த்துகின்றான பூற்றுண்டான காரியங்களே காணப்படுகின்றது. ඊළඟට මොකක්ද කළේ? அடுத்த காரியம் என்ன? ඔහුට නිර්භීතකමක් තිබුණා. ஏனால் அவருக்குள்ளே தைரியம் இருந்தது. ඔහු සිනගෝගේ නිර්භීතව කතා කරන්න පටන් ගත්තේ. ஏனால் அவர் ஜெப ஆலயங்களே தைரியமாக போதம் பண்ண தொடங்கி. ප්‍රිස්කිලාද අකිලාද ඔහුගේ බස්සසා அங்கே பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் அவனுடைய போதகத்தை கேட்டு ඔවුන් තමා ළඟට කැඳවාගෙන அவரை தங்களிடத்திலே சேர்த்துக்கொண்டு දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ වඩා හරි ලෙස ඔහුට තෝරා දුන්නේ. ஏனால் கர்த்தருடைய காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக அவர்களை கற்றுக் கொடுத்தார்கள். මේනවාද ඒ දෙදෙනාට තිබුණා මුල් පේරිතයින්ගේ ඉගෙන්වීම් වල තිබුණු අත්දැකීම අර දේශනාකට අඬගහලා කිව්වා තව දෙයක් තියෙනවා ඉගෙන ගන්නට. සුද්ධාත්ම බෞතිස්මය ගැනත් නුඹ ඉගෙන ගන්නට නුඹ තාම දන්නේ யோவான்ගේ බෞතිස්මය විතරයි. ஏனால் அவனை அவர்கள் சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்தை கேட்டிருந்தபடியால் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ඒ පණිවිඩයත් එක්ක 19 වෙනි පරිච්ඡේදය මොකක්ද වෙන්නේ කියලා. அதோடு கூட நாங்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். තවද අපොලොස් කොරින්තියේ සිටියේදී அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் ඉහළ පළාත් මැදින් ගොස් එපීසියට ඇවිත් සමහර ගෝලයන් සම්බව නුඹලා අදාගත් කළ ශුද්ධාත්මයන් වහන්සේ ලැබුවේද ඔවුන්ගේ නැසුවේ. பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசர்களை கண்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசு ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். පවුල් තුමා අහනවා නුඹලා අදහන පිරිසක් හැබැයි ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බෞතිස්මය ලැබුවද? இங்கே பரிசு பவுல் கேட்கின்றார் நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசு ஆவியை பெற்றீர்களா? එනම් බොහොම පැහැදිලි යේසුස් වහන්සේ වෙතට ආපු අය ශුද්ධාත්ම බෞතිස්මයට ඇතුල් කිරීම සභාව විසින් උගන්වා දෙමින් ඒ බෞතිස්මය නැති අයට අඬ ගහලා නුඹලා බෞතිස්මයට ඇතුල් වෙන්න ඕන කියන ඉගෙනීම දෙන්න ඕන. இங்கே சபையிலே கிறிஸ்துவினிடத்தில் வந்தவர்களை பரிசுத்தாவினிடத்தில் வழிநடத்த வேண்டும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள கூடியதாக அவர்கள் உணர்த்த வேண்டும். මේක මේ සම්ප්‍රදායක් නෙමෙයි. இது ஒரு வழக்கமான காரியம் அல்ல. මේක සභා ක්‍රමවේදයකුත් නෙමෙයි. சபை வழக்கம் அல்ல. මේක යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ විසින් අපට කියූ නියෝගයක්. ஏனால் இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. එවිට මොකද වෙන්නේ? அதன் பின்பு என்ன நடக்கின்றது? එසේ විනම් නුඹලා මොන බෞතිස්මයක් ලැබුවේද ඇසුවේ? அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள்? යොහන්ගේ බෞතිස්මය උන්ට කිව්වෝය. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். යොහන් පසුතැවිල්ල ගැන බෞතිස්මය දුන්නා. யோவான் தனக்கு பின் வருகின்றவர்களை குறித்து சொன்னார். තමාට පසු වෙන තැනත්තන් කියන අදාහ ගන්න ලෙස සෙනගට කීවේ. යේසුස් වහන්සේ කරේ අදාහ ගන්න ලෙස සෙනගට කීවේ. ஏனால் இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாது விசுவாசிக்க முடியாது சொன்னார். ඔව් ඒ අසා அவர்கள் அதை கேட்டு ස්වාමී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් බෞතිස්මය ලැබුවෝය. அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். පාවුල් ඔවුන් පිට අත්ලැබූ කල பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔවුන් කෙරේ පැමිණිසේක. பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் வந்தார். ඔව් අන්‍ය භාෂා කතා කරමින් අනාගත වාක්‍ය කිව්වෝය. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையில பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். බොහොම පැහැදිලි අන්‍ය භාෂා වන් වලින් ආරම්භ වෙන එක තමයි දේව දීමනාවන් වලට පරිවර්තනය වෙන්නේ. இந்த இடத்திலே அந்நிய பாஷை கூட வருகிற காரியங்கள் தான் வரங்களாக அங்கே பரிமாற்றம் படுகிறது. අපි අද දවසට මෙතනින් මේ විෂය නවත්තනවා. නමුත් අපි ඊළඟ අවස්ථාවේ කතා කරන්නට යන්නේ අන්‍ය භාෂාවත් එක්ක දේව දීමනාවන් සභාව තුළ ව්‍යාප්‍රත වෙන විදිය. இங்கே இந்த காரியத்தோட நிறுத்தி அந்நிய பாஷை கூட வரங்கள் எவ்வாறு செயல்படுகிற என்பதை குறித்து அடுத்த வாரங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். මොකද සභාව බලවත් වෙන්න නම් මේ මූලික කාරණාවන් වල සභාව සිරින්න ඕන. இந்த மூல காரியங்களுக்கு கூட இருக்கும் பொழுது சபையானது பலப்படுகின்றது. අද බොහොම කනගාටුයි මිනිස්සුන්ට ජල බෞතිස්මයක වැදගත්කමකුත් නැහැ, ශුද්ධාත්ම බෞතිස්මයක වැදගත්කමකුත් නැහැ. ඇවිල්ලා යාඥා කරගන්න විතරයි දන්නේ ව්‍යාපාරයටයි ලෙඩේටයි ව්‍යාපාරයටයි ලෙඩ ඕච්චරම තමයි සුවර්ගය කියන පැත්තකට හැරෙන්න කැමති. இன்றைக்குள்ள துக்ககரமான காரியம் என்னவென்றால் ஞானசனமும் கிடையாது, பரிசுத்தாவியும் கிடையாது, வீட்டுக்கும் வியாபாரத்துக்கும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்வார்கள். ඊට පස්සේ තියෙන්නේ උපතයි பிறப்பும் මගුල්ගේයි මලගේ. ඔය තුන ඊට පස්සේ ගහන බෙර. அதன் பின்னர் திருமணமும் மரண வீடுகளும் இவை தான் சபையில் இருக்கின்றது. ඕවා කරන්න පුළුවන් මේ පාරේ තියෙන හෝල් වල.
ஏனால் அதுக்கு ரோட்ல போற மனுஷனும் செய்ய முடியும். අවශ්‍ය වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ සභාව තුල ක්‍රිස්තුස් වහන්සේ කිව් දේවල් වෙනවා දකින්න එක. ஆகவே தான் சபையிலே கிறிஸ்து சொன்னான காரியங்கள் சபையில நடக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். සභාවන් වල මේ වැగిරවීම සිද්ධ වෙන්න අපි වැඩ කරන්න ඕන. அந்த இவ்வாறு ஆவி ஊற்றப்படக்கூடிய வண்ணமா நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ජන ස්ථානවල නිර්භීතව ශුද්ධාත්මයේ වැగిරවීමේ යාඥාවන් පටන් ගන්න ඕන. இன்றைக்கு தைரியமாக பரிசுத்தாவி ஊற்றப்படத்தக்கதாக ஜெபங்களை தொடக்க வேண்டும். මිනිස්සු අන්‍ය භාෂාවලින් කතා කරලා පිබිදීමට එනවා අපි දකින්න ඕන. ஜனங்கள் அந்நிய பாஷை பேசி எழுப்புதல்கள் வருவதை நாங்கள் காண வேண்டும். අපි මේ নমස්කාර මෙහෙක තිබෙන ක්‍රමවේද විතරක් පාවිච්චි කර කර සිටිනවා පැය දෙකමාරක තුනක කාලයක්. නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නියෝගයන් සහ උන්වහන්සේ කිව් දේවල් අපි තුල පළ නොදරපුවාම ඒ සභාව ඇල්මැරෙනවා. வழக்கமான காரியங்கள் அங்கு பேசி 2.5 மணித்தால் நாங்கள் கடத்தி விடுகின்றோம். ஆனாலும் கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை சபையிலே சொல்லி சபையில் ஊற்றப்பட்ட சபை வளரக்கூடிய ஒரு இடத்துக்கு வர வேண்டும். සභාවක වර්ධනය ඇති වෙන්න ඕන නම් මේ කාරණාවන් අපි ගන්න ඕන. சபையிலே வளர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் இந்த காரியங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். මේක දැන් නිකන් කිව්වට හරියන්නේ නැහැ. இது கேட்டுக்கொண்டிருந்தால் போதாது. මේක සභාව විසින් කිරීමට පියවර තියන්න ඕන. இது சபைக்குள்ள நடத்தப்பட நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். නැත්තම් කොච්චර මේ අපිට වඩා සෙනඟ වැඩි ඉන්න සභාවල් මේ ලෝකේ තියෙනවා. எங்களை பார்க்கலாம் அதிக ஜனமுள்ள சபைகள் உலகத்திலே இருக்கின்றது. නමුත් අපිට වඩා සෙනඟ අඩුවෙන් ඉන්න සභාවලුත් තියෙනවා. எங்களை பார்க்கலாம் ஜனங்கள் குறைந்த சபையிலும் இருக்கின்றது. ඒ සභාවන් සමහරක් විට අපිට වඩා වේගවත් සහ ජෝලිතව ඉන්න මක්කසදෝන් මූලික ඉගෙනීම් වල තාම ජීවත් වෙන නිසා. சில வேளையில் எங்களை பார்க்க அதிக வல்லமையுள்ள சபையாக காணப்படும் என்றால் அவர்கள் வல்லமையுள்ள எழுப்புதல் உள்ளாக இருக்கின்றார்கள். ඒව දාසයින් තුල ආත්මයන්ගේ බෞතිස්මය හරියට මේ වියලිලා. ஆகவே இந்நாட்களை பார்க்கும்போது ஊழியக்காரருக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் காய்ந்து போயிருக்கின்றார். නිතරම සභාව ප්‍රීතිමත් කරන්නට හදන්නේ නිකන් මේ ඔබ ප්‍රීතියෙන්ද ඔව් කියනවා අපුඩි ගහනවා ආත්මයන් වහන්සේ තුල ප්‍රීතියකෝ. ஏனால் அவர்களுக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கின்ற கேட்பார்கள் இல்லை அப்படியே கைத்தட்டுங்கள் இப்படியான காரியம் இல்ல அது. මම දැකලා තියෙනවා ලෝකේ ගොඩක් තැන්වල ගියාම নমස්කාරය පටන් ඔබ ප්‍රීතියෙන්ද කවුරුත් කියනවා දුකෙන් ඉන්න එක ලොකම හalleluya කියනවා. சிலர் ஆராதனைக்கு வந்தா நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா ஓம் என்று அல்லேலூயா யாரும் துக்கமா இருக்குன்னு சொல்வது இல்லையே. දුකෙන් ආපු මිනිහෙක් අතෝය ආස අත උස්සලකද මම දුකෙන් ඉන්නේ කියලා කීම කියන්නේ නැහැ. துக்கமா இருக்கிற யாராவது கையில நான் துக்கமா இருக்கேன்னு சொல்லுவார்கள் அப்படி சொல்வது இல்லையே. මොකද ඉතින් මම එහෙම ඇහුවනම් මම සන්තෝෂෙන් හිතා ගන්න ඔක්කොම ප්‍රීතියෙන් තමයි ඉන්නේ කියලා. அப்பொழுது நான் நினைத்தேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று. මේ නිකන් මේ විහිළු වැඩ සභාවන් වල හරියට නිකන් අර එන්ටර්ටේන් කරනවා කියලා කියන්නේ කියන්නේ අර ඒගොල්ලන්ව නිකන් මේ ආකර්ෂණය කරගන්න ශුද්ධාත්මයන්න් වහන්සේ තමන්ව පාවිච්චි කරනවා නම් තමන් යන ගමන තමන් දන්නවා. இவையெல்லாம் பொய்யான ஏன்னா ஜனங்களை கவர்ந்து கொள்ள செய்கின்ற காரியங்களா இருக்கின்ற ஆகவே இப்படியா இல்லை நாங்கள் மாயமான காரியங்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. එම නිසා ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ වැగిරවීම අත්‍යවශ්‍ය වෙලා තියෙනවා සභාවට. ஆகவே சபைக்குள்ளே பரிசுத்தாவியின் ஊற்றுதல் அங்கே ඒ தேவைப்படுகிறது. නිසා මේ එළමෙන කූඩාරම් මංගලේ ජල බෞත්ස්මය අරන් නැති කට්ටිය ඔක්කොම ජල බෞත්ස්මයට ඇතුළු වෙන්න සැලසුම් කරන්න ඕන. ශුද්ධාත්ම බෞත්ස්මය නැති අය රාත්‍රියේ තියෙන ශුද්ධාත්ම රැලි වල අනිවාර්යෙන්ම තම තමා ගිහිල්ලා උවමනාවෙන් ආත්මයන්න් වහන්සේගේ බෞතිස්මයට පංගුකාරකම ලැබලා තමා පරිපූර්ණ ක්‍රිස්තියානිකාරයෙක් වෙන්න. ஆகவே எதிர்வரும் கூடார பண்டிகையிலே ஞானம் சனம் பெற யாவரும் ஞானம் சனம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போல பரிசுத்தாவி பெறாத ஒவ்வொருவரும் இரவிலே நடக்கின்ற அந்த பரிசுத்தாவின் கூட்டங்களுக்கு சென்று கட்டாயமாக பரிசுத்தாவின் ஊற்றுதலை பெற்றுக் கொள்ள ඒක මේ வேண்டும். සභාවේ එක පිරිසකට නෙමෙයි සියල්ලෝම ජල බෞත්ස්මය ශුද්ධාත්ම බෞත්ස්මය සිටිය යුතුයි. ஏனால் ஒருவர் மாத்திரமல்ல யாவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே இருக்க வேண்டும். සභාව උදෙසා වැය කිරීම සහ වියදම් කරලා ඒ දේවල් කරන එකෙන් විතරක්ම සභාව තුල ආත්මයන් වහන්සේ තුල පූර්ණත්වයේ මිනිසෙක් වෙන්නේ නැහැ. சபையிலே பணத்தை ஊற்றி காரியங்கள் செய்வது மூலமாக ஜனங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறுவதில்லை. අවශ්‍ය කරන ක්‍රිස්තියානි ඉගෙනීම තමා තුල නැත්තම් වැඩක් නැහැ. ஏனால் தேவைப்படுன கிறிஸ்துவினுடைய உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாவிட்டால் எல்லாம் வீண். ශුද්ධාත්මයන් වහන්සේ තමා තුල ඉන්නවා නම් තමාට රූප වන්දනාවට යන්න හිතක් පෙළමුවන්න ආත්මයන් වහන්සේ ඉඩ දෙන්නේ නැහැ. நாங்கள் சரியான ஆவிக்குள்ளே இருந்தால் சிலை வழிபாடு செய்வது போன்றான காரியங்களுக்கு மீண்டுமாக போவதற்கு இடம் கொடுப்பதில்லை. ලෞකික තීරණ තීන්දුව ගන්න හිත පොළඹවන්නේ නැහැ. ஏனால் இந்த உலக விதமான தீர்மானங்களை எடுப்பதற்கு இருதயம் இடம் கொடுப்பதில்லை. ක්‍රිස්තුස් වහන්සේව මහිමයටපත් කරනවා. ஏனால் மரண பரிந்தம் கிறிஸ்துவை நாங்கள் மகிமைப்படுத்த ඒ வேண்டும். නිසා ඒ හැඟීම සභා නීති වලින් විවස්ථාවෙන් උගන්වන්න බෑ. ආත්මයන් වහන්සේ විසින් ඔබ හසුරවන්න ඕන. ஆகவே எங்களுடைய உணர்வுகளை சபை சட்டத்திட்டத்து மூலமா மாற்ற முடியல, ஆவியானவர்களை மாற்ற வேண்டும். අපි දෙවියන් වහන්සේට මේ කාරණා බාර දෙන්න යනවා. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். අපි දන ගසලා දෙවියන් වහන්සේට දැන් ප්‍රශංසාවක් நாங்கள் முழங்கால் படியிட்டு நாங்கள் தேவனை துதிப்போம்.
අපි තුල මේ වර්ධනය ඇති වෙන්න ඕන. இந்த வளர்ச்சி எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். සභාවේ සේවාවන් වල නියැලෙන අය තුල අනිවාර්ය ශුද්ධාත්ම බෞතිස්මය තිබිය යුතුයි කියන ස්ථාවරයේ ගේන්න ඕන. சபையிலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு இவ்வாறு ஆவியின் வரத்தினால் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்பது வர வேண்டும். නමස්කාර කණ්ඩායම් නියෝජනය කරන අය තුල අන්‍ය භාෂා සහිත ශුද්ධාත්ම වැగిරවීම අත්‍යවශ්‍යයි. ஏனால் இவ்வாறு பணி ஊழியங்களை செய்கின்ற ஒவ்வொருவர்களும் அந்நிய பாஷை அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். වැඩිමහල්ලෝ තුල අනිවාර්යෙන් මේ ආත්මය ආලේපේ වැగిරලා තියෙන්න ඕන. ஏனால் மூப்பர்மார்களுக்குள்ளே கட்டாயம் இந்த அபிஷேகமானது இருக்க வேண்டும். මොකද මේව නැතුව ගියාම තමයි සභාව තුල මානසික මත අදහස් යෝජනාවල් ගේන්නේ කිසිම දෙයක තේරුමක් නැතුව සමහරක් අය. இவை இல்லாதபடினால் தான் மனது விரும்புகிறவான காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ளே உட்புகுத்துகிறதா இருக்கின்றது. ඔවුන් මාංශයෙන් කතා කරනවා ඊට පස්සේ. அவர்கள் மாம்சத்திலே பேசுவார்கள். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ ආත්මික බෞතිස්ම දෙකම අපි තුල සම්පූර්ණ වෙන්න ඕන. ஆகவே தேவனுடைய ஆவியினுடைய அபிஷேகமும் ஞானசானமும் சபைக்குள்ளே பூர்ணப்பட வேண்டும். දැන් අපි දෙවියන් වහන්සේට වෙලාවක් ප්‍රශංසා කරන්න යනවා. ඉන්න අනතුරු අපි අත්තබන්ට යනවා. இப்பொழுது நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் துதிக்க போகின்றோம், அது பின்பு கை வைக்க போகின்றோம். දෙවියන් වහන්සේට කියමු ස්වාමීනි ඔබගේ ආත්මය ගැන අපි ඉගෙන ගත්තේ. ஆண்டவர் இவ்வளவு நேரம் உம்முடைய ஆவியை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். වහන්සේ පොරොන්දු වුණා ඒ බෞතිස්මය අප වෙතට එවන්ට. இப்பொழுது அந்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு ස්වාමීනි பண்ணீர். මාගේ මතයක් මත මං ශුද්ධාත්ම රැලි කරන්න හැදුවොත් මං නිෂ්ඵල වෙනවා. ஆண்டவர் என்னுடைய விருப்பத்தை உம்முடைய பரிசுத்தாவின் கூட்டம் நடத்தப்போனா வீணாகும். මට ඔබ වහන්සේ කතා කරන්න. நீர் என்னோடு பேசும். මම කෑ ගහන නිසා මිනිස්සු තුල ශුද්ධාත්මය වැగిරෙන්නේ නැහැ ස්වාමීනි. நான் சத்தம் போடுவதனால பரிசுத்தாவிய ஜனத்துக்குள்ள வருவதில்லை. නමුත් ඔබගේ කැමැත්ත පොළවේ ඉෂ්ට වෙන්න ඉල්ලද්දී ඒක සිද්ධ වෙනවා ස්වාමීනි. உம்முடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறும்னு கேட்கும் பொழுது நடக்க வேண்டும் ஆண்டவரே. බයිබල් ඉගෙන්වීමක් බව අපට දැනගන්න ඉගෙනුව නිසා ස්තුතිවන්ත වෙනවා. ஆண்டவர் இவ்வாறு உபதேசத்தை கற்றுக்கொள்ள உதவிசெய்ததற்காக உமக்கு நன்றி. දෙවියන් වහන්සේට සියලු දෙනාම දෑත් ඔසවලා ස්තුති ප්‍රශංසාවෙන් සිටිමු. எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு துதி செலுத்துவோம். හලෙලූයා ස්වාමීනි ඔබගේ ආත්මය අප මැදයට පැමිණෙනසේක්වා. අපට දිතර දෙවේරේ මඟ පෙනෙන සදාකාලික ආත්මයන් අපෝ මෙහෙව බරවරමා ශීලා මාරියන්දලරියලරියලරියද තුරෙමේ කරමා සඳර මලරියන්තලරි කසරදලරි කතල ඔබගේ ආත්මය උරමාරි අරබා ශීකමාර මලරදල ශන්තලර මලර තිරෙබෙලරි යලරවි කතුරිබි කන්සබරි අන්දලරි අන්දලරදලරි කතල සුරි කතල උරබා ශීකමාර මරද කන්තරි බෙලදර හalleluya hallelujah hallelujah ඕරාමාසීරි බිලිරි දිලිරි කතල මේ වචනය ස්ථීර කළ මැනව ස්වාමීනි. මේ වචනය ස්ථීර කළ මැනව ස්වාමීනි. මේ වචනය ස්ථීර කළ මැනව. ඔබගේ දාස දාසීන්ගේ පටන් සභාවේ කුඩාම දූ දරුවන් දක්වාම ඒ ආත්මයන්ගේ බලවත් වෙගිරීම රාදිකෝරියම් බන්දේසේලර මදිකෝරියාලාරා තයිරෝනි කිම්බිෂ්ලර මසන්දලරි ශුලිබි කන්සිකතරිබි ශක්කරියම්බරද ශාලරදලා Tiko sambashilere me koriam timise karama. Turairadara malara balara bashila balaba katora. Turabalaba kariam barian sedaleri be karaba diaraba sedaleri aladara. Turama karama koriam basse dalaraba dikalari alari shilari daleri katala. Man she deval kapahari manavaraba katuraba karaba. Tereva santara balarian daleri katalabi karaba katala. Urabara shilarama arabi kundurian dalara shadalari dileri katalabi kansadalari katala. Api tulo වර්ධනයක් දුනමනවා තුරෙවි කාරබකතල ඔබ මේ ලංකාවට කතා කළ සමහරක් දේවල් තිබෙනා ඉතා භයානකව මිඩිරිදා දෙයකට ඉහත ස්වාමිනේ ලංකාව තුල ස්වාමිනේ වීදිවල මිනිස්සු විලාප තියෙන කාලය කියලා ඔබ කිව්වා පියාණනි ඒ වයින් මිනිස්සු දැන්ටම කොටසක් හසු වුණා නමුත් ඔබ වහන්සේ මේ දේශයේ ගලවන්න පුළුවන් උරාබ කතේබ කන්සන්දලරි කතල අවුරාබ කතලබි කාරක සරකතල ඕරිබි කන්සකතල උරාබ ශාදිරිබි කන්දර බේරියන් දලරි කතල ලෝකේ රිකතලබි කාරා ඕරිබි කන්සදේරියන් දලරි අමලරි අම සඳලරවා කාරකතල රටවල් ගණනාවක පොළව කම්පාවන් වලින් මානතුරු තුරබරිය දෙකසරවා කතිබි ශාලර මල රෙදලරි කතල තෝරිබි කන්සදලරවා කරියලරවා කතල ජනනායකයෝ විකෘති වෙන කාලයක් තෝබා කලි අරමා සඳර බල රියලරි කතල තෙරිබි සඳලර බල රියන්තලරි කතල තෝරිබි කලබ ශප්තර බලරි කතල නීතියට මෙල්ල නැතුව මිනිස්සු තුරිබි කතර හිතුවක්කාරව තමාගේ සවියෙන් තමා එන කොටා ගන්න කාලයක් තුරබ කයරම ශම්තරාරිය දොලොරිය බසේරේ බාරි තිබි කොමරියම් බරේරියලරව සතලරි දිලි කතල ප්‍රේමේ දෙවියන් වහන්සේ මහත් දේ කළ මැනව හalleluya hallelujah hallelujah hallelujah
ඕරබා රාබා ශිදලරකතල අපි දැත්ත සොල සභාව ප්‍රශංසාවෙන්ද ස්තුතියෙන්ද දෙවියන් වහන්සේට ගෞරවය දෙමින් ස්තුති කරන්ට මක්නිසාද දෙවියන් වහන්සේ සියල්ල දකින්න දෙවියන් වහන්සේය ඕරබා දීසෙවලරකතල සකතල ස්වාමිනේ ඔබට ස්තුති කරනවා ආමේන් දෙවියන් වහන්සේ යහපත් උන්වහන්සේ කරුණාව සදාකල් පවතී සියලු බල ඇති දෙවි පියාණන් වහන්සේ ඔබට අනේක වාරයක ස්තුති මේ යහපත් දවස නිසා எல்லா வல்லமையில் ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி වහන්සේ මේ මැදේ සිට වහන්සේ කතා කරමින් මිනිස්යාට සහ මේ ලංකාවටත් ලෝකෙටත් බොහෝ තැන්වල වෙන්ට යන කාරණාවන් ඔබ යම්සේ ආත්මයට හැඟෙව්වා ස්වාමිනී ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துக்கும் வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவோடு கூட சபையார் ஒவ்வொருக்கனை ஆவியானவரை பேசினதுக்காக உமக்கு நன்றி ස්වාමිනී නීතියක ආධිපත්‍යයටවත් වග කියන්නේ නැති විදිහට මිනිස්සු හිතුවක්කාර වෙන්න යන කාලයක හරි භයානකව මිනිස්යන්ගේ අදහස් ගේන්ට යනවා මේ පියාණන් වහන්සේ දෙරණ තුල சட்டத்திட்டங்கள் மூலமா நிறைவேற்ற முடியாத காரியங்களை ஜனங்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி ஏற்படுத்த போகின்றார்கள் ස්වාමිනී ඔබගේ ආත්මය නිතරම සභාව මැදේ බලවත්ව තැබුව මැනව ஆவியானவருடைய காரியங்களை சபையில் மிக வல்லமையா இறங்கட்டும் අද ආත්මයෙන් වියලිච්ච මිනිස්සු කොටසක් ආත්මය ගේන්ට පෙර දරුවොත් අසාර්ථකයි කියන එක මේ කාලවලම කතා කරලා கூடாரம் மங்கල්ලෙද්දී හරිතන්ට කැඳවුව මැනව ஆவி இழந்து வறண்டு போனவருடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் உருவாக்கும்படியாக கூடார பண்டிகை கொண்டு வரும்படியாக கேட்கிறோம் ස්වාමිනී දැන් ඔබ වහන්සේගේ අත ඉතා බලවත් කළ මැනව ஆண்டவரே இப்பொழுது நீர் ஆண்டவரே சொல்ல பெரிதான காரியங்களை செய்யும் යේසුස් වහන්සේගේ ශුද්ධ නාමය නිසාය இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே ආමේන් ஆமென்